بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய மார்க்க வகுப்பிலே ஹவாரிஜிகள் சம்பந்தமாக ஒரு சில முக்கியமான செய்திகளை இந்த இடத்திலே நான் தெளிவுபடுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த தலைப்பை எடுப்பதற்கான ஒரு நோக்கத்தை ஆரம்பமாக நான் சொல்லிக் கொள்கிறேன். நாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதிகமாக கடந்த கால பிரிவுகளுடைய பெயர்கள் உபயோகப்படுத்தப்படுவதை காண்கிறோம். எல்லோருமே கடந்த கால பிரிவுகளுடைய பெயர்களை உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையில் இருப்பதை நம்ம காண்கிறோம். எந்த இயக்கத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய அமைப்புகளை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அடிக்கடி இந்த முஅ்தஸிலாக்கள், ஷியாக்கள், ஹவாரிஜிகள், அதே போல அஷ்அரியாக்கள், இந்த மாதிரி மாத்ரூதியாக்கள் என்ற பெயர்கள் அடிக்கடி உபயோகப்படுத்தப்படுவதை பார்க்கிறோம். இப்படி உபயோகப்படுத்தப்படுகின்ற இந்த நேரத்தில் ஒரு சிலர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், சில பெயர்களை அல்லாஹ்வும் ரசூலும் தான் இந்த பெயரை சொன்னார்களோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் என்ன செய்கிறது இருப்பதை நம்ம பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், முஅ்தஸிலா என்ற உதாரணமா முஅ்தஸிலாக்கள் அவர்கள் வழி தவறியவர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம சொல்றோமாக இருந்தால், சில மக்களிடத்தில் அது எப்படி போய் பதிந்திருக்கிறன்னா, முஅ்தஸிலா என்பது அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன ஒரு வார்த்தை என்பது போல என்ன செய்திருக்கிறது, போய் பதிந்திருக்கிறது. இப்ப இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் காரணமாகவும், இன்னும் சொல்ல போனால் யாரெல்லாம் கொள்கையில் மாற்று கருத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் ஏதாவது ஒரு பிரிவிட பெயரை என்ன செய்வது பயன்படுத்தக்கூடிய அந்த பொதுத்தன்மை என்ன செய்யறோம் கூடுதலாக நம்ம பார்க்கிறோம். தனது கொள்கைக்கு மாற்றமாக இருந்தால் அதுக்கு எதிராக என்ன செய்யறது ஒரு பேச்சை பயன்படுத்தக்கூடிய அமைப்பிலே நம்ம நிறைய என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்படி என்றால் கட்டாயம் இந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம தெளிவாக இது யாரை குறித்து பேசப்படுகிறது, எப்பொழுது நம்ம அந்த கொள்கையில் உள்ளவர்கள் என்று பேசலாம் என்பது பற்றி ஒரு தெளிவான ஒரு விளக்கம் இருக்க வேண்டும். இமாம் ஷாத்திபி அவர்கள் தனது நூல் யாத்திசாமி என்ற ஒரு நூல், அந்த நூலை அவர் எதுக்கு எழுதினார் என்று சொன்னால், எப்படி இஸ்லாமிய அடிப்படைகளை புரிந்து கொள்வது என்பதை விளங்கப்படுத்துவதற்காக எழுதினார். அதில் ஒரு முன்னுரை எழுதுகிறார். அந்த முன்னுரையில் அவர் என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், நான் ஹவாரிஜிகளை போய் எதிர்த்து பேசினா என்னை அவர்கள் ஷியா என்கிறார்கள். நான் ஷியாக்களை போய் எதிர்த்து பேசினால் என்னை நாசிபி என்கிறார்கள். நாசிபி என்று சொன்னா அலி ரலிக்கு எதிரானவர், அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு எதிரானவர். நான் யார்கிட்ட போய் எதை பேசினாலும் அந்த இயக்கத்துள்ளவர், அந்த இயக்கத்துக்கு வெளியுள்ள என்ன பேர் இருக்குது அந்த பேர் என்ன செஞ்சிடறாங்க, எனக்கு என்னை சொல்லி விமர்சிக்கிறார் ஒரு பக்கத்துக்கு என்ன செய்யறாரு எழுதுறாரு. அப்போ ஒவ்வொருவர்கிட்ட நான் ஒவ்வொரு பிரிவை சேர்ந்தவன் போல என்ன செய்து இருக்கிறது. ஆனா நான் பேசுவது குர்ஆனும் சுன்னாவும், ஆனால் எல்லா மக்களிடத்திலும் ஒவ்வொரு பிரிவுடைய பேர் என்பது சாட்டப்பட்டிருக்கிறது அப்படி என்று சொல்றாரு. இமாம் ஷாஃபி ஒரு வார்த்தை சொல்றாரு, அதாவது இன்கான ஹுப்பு ஆலி முஹம்மத் ரஃப்தன் ஃபல்யஷ்ஹதி ஸகலான் அன்னி ராஃபிதியுன். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தை மஹப்பத் வைத்தல், நபிகளாருடைய குடும்பத்தோடு நேசம் வைத்தல், இதுல மிதமிஞ்சி அளவு கடந்து போய் அந்த அதாவது எல்லை தவறி போனவர்களை தான் நம்ம என்ன செய்யறோம், யாருன்னு சொல்றோம், ஷியாக்கள் சொல்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தில் நேசம் வைத்து அந்த நேசத்துல எல்லை கடைந்து போய் அவர்களை அவர்களுடைய தரங்களுக்கு மேலாக கொண்டு போய் வைத்ததனால தான் நாம் அவர்களை என்ன செய்யறோம் ஷியாக்கள் அப்படின்னு சொல்றோம். ஆனால் அதனுடைய அர்த்தம் என்னதில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தை நேசித்தால் வழிகேடு என்ற அர்த்தம் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தை ஆழமாக நேசிக்கின்ற பொழுது அந்த நேசத்துல கொஞ்சம் மிதமிஞ்சி போற மாதிரியான விமர்சனங்கள் வருகின்ற பொழுது இமாம் ஷாஃபி ஒரு வார்த்தை சொல்றார், இன்கான ஹுப்பு ஆலி முஹம்மத் ரஃப்தன், முகம்மதுடைய குடும்பத்தை நேசிப்பதுதான் நான் ஷியாக்காரர் என்று விமர்சிப்பதற்கு காரணமாக இருந்தால், இமாம் ஷாஃபிக்கு அப்படி ஒரு விமர்சனம் வந்தால், இமாம் ஷாஃபி சொல்றாரு எப்படி
முகமதுடைய குடும்பத்தை நேசிப்பதுதான் என்னை ஷியாக்காரர் என்று நீங்கள் விமர்சிக்க காரணமாக இருந்தால் மனித ஜின் வர்க்கத்தார்கள் சொல்லட்டும், நான் ஒரு ஷியாக்காரர் என்று சொல்லட்டும் அப்படின்னு சொன்னார். ஃபல்யஷ்ஹதி ஸகலான் அன்னி ராஃபிதியுன் இன்கான ஹுப்பு ஆலி முஹம்மது ரஃபதன் ஃபல்யஷ்ஹதி ஸகலான் அன்னி ராஃபிதியுன். முகமதுடைய குடும்பத்தை விரும்புவதுதான் ராஃபிதியா கொள்கை, ஷியா கொள்கை என்று இருந்தால் இந்த உலகமே என்ன சொல்லட்டும், நான் ஷியாக்காரர் என்று சொல்லட்டும் என்ற ஒரு வார்த்தை சொன்னார். இதில் அர்த்தம் என்ன? பேர்கள் ஒரு குறிப்பிட்ட கொள்கையை நோக்கி சூட்டப்படுவதனாலோ விமர்சிக்கப்படுவதனாலோ அவர் அந்த அமைப்பை சார்ந்தவர் என்று ஆகிவிடக் கூடுவது இல்லை. அது இமாம் ஷாஃபி என்ன செய்யறாரு, அந்த விஷயத்துல சொல்றார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே போல இப்ப நான் சொன்ன இமாம் ஷாத்திபியுடைய செய்தி இது மாத்திரமல்ல, இமாம் இப்னு தைமியாவுக்கு நான் சில முன்னுரைகள் உங்களிடத்தில் சொல்வதற்கான காரணம் என்னன்னா, இந்த மாதிரியாக நமக்கு முரண்படுகிற நேரத்தில், நம்மளோட உடன்படாமல் இருக்கிற நேரத்தில் கடந்த கால இஸ்லாமிய அமைப்புகளுடைய பிரிவுகளுடைய பெயர்களை எடுத்து விமர்சிப்பது என்பது ஒட்டுமொத்தமாக தவறு கிடையாது. அந்த பண்பு இருந்தால், அந்த சிஃபத்தி இருந்தால் நம்ம சொல்லத்தான் வேண்டும். ஆனால் இது எடுத்தேன் கவிழ்த்தேன் என்கின்ற நிலைமைக்கு என்ன செய்யக்கூடாது, அது போகக்கூடாது என்பதனால நான் இதை சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இமாம் ஷாத்திபி என்பவர் சொல்ல போனால் குர்ஆன் சுன்னாவை எடுத்து முன்வைப்பதில் மிக முன்னிலையில் இருந்த ஒரு மார்க்க அறிஞர்கள் ஒருவர். அப்ப அவரே முன்னுரையில் என்ன எழுதுறாரு, என்ன அங்க போனா இந்த அமைப்புன்றான், இயக்கத்தை சொல்லல, கொள்கை பிரிவு, நம்ம முத்தசிலான்றாங்க, ஷியாக்கள் என்றாங்க, ஹவாரிஜ் என்றாங்க அவர் சொல்றாரு. இமாம் ஷாஃபி என்ன சொல்றாரு, நான் முகமதுடைய குடும்பத்தை நேசிப்பதான் நான் ஷியா கொள்கையில் இருப்பதற்கு என்னை விமர்சிக்கிறீங்கன்னு சொன்னா நான் ஷியாக்காரர் தான் என்று என்ன செய்து கொள்ளுங்கள், பதிவு செய்து கொள்ளுங்கள், எனக்கு அது ஒரு பிரச்சனை அல்ல அவர் சொல்றார். இமாம் இப்னு தைமியா ஒரு புத்தகம் எழுதுறாரு, அதாவது மின்ஹாஜுல் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை என்ன செய்கிறாரு அவர் எழுதுறாரு. அதாவது மின்ஹாஜ் என்று சொல்ற அந்த நூலுடைய பேர் என்னன்னு சொன்னால், நான் பேர்ல தவறு இழைக்கிறேன் நினைக்கிறேன், மின்ஹாஜ் என்ற அந்த நூலுடைய அந்த அடிப்படை என்னன்னு சொன்னால் ஒப்பிட்டு பேசுறார். ஷியாக்களுக்கு எதிராக எழுதப்பட்ட நூல் அது, ஷியாக்களுக்கு எதிராக எழுதப்பட்ட ஒரு நூல் அது. அது முக்தசரா சுருக்கமாகவும் வந்திருக்கு, பெரிய நூல். அந்த மின்ஹாஜ் என்ற நூல் அவர் என்ன செஞ்சார் என்று சொன்னா, ஷியாக்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பத்துக்கும் அதாவது அல்லாம யார் யாரையெல்லாம் விமர்சிக்கிறாங்களோ, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு விமர்சிப்பாங்க, இப்படி நிறைய நபித்தோழர்களை விமர்சிப்பாங்களே, அந்த விமர்சனங்கள் எல்லாம் எடுத்து வச்சு என்ன செய்வாருன்னா அவங்கள்ட்ட கேள்வி கேட்பாரு. இப்போ உதாரணமாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால மகன் வந்தது பெரும் குற்றமாக இருந்தால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால ஹசன் வந்ததும் குற்றம்தான். இப்படி இந்த மாதிரி புடிச்சு என்ன செய்வாரு, அவர்கள்ட்ட கேள்வி கேட்பாரு ஷியாக்கள்கிட்ட. இப்ப இதுல யாரு விசாரணை கூண்டில் நிறுத்தப்படுறார் அதிகமா? இப்ப அப்படி அந்த தோரணையில புத்தகம் எழுதினா யார் விசாரணை கூண்டில் நிறுத்தப்படுவாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். அப்ப அலி செஞ்சதும் பிள்ளை தானே, அப்ப அலி செஞ்சதும் பிள்ளை தானே என்ன செய்வார், பிள்ளைன்னு சொல்ல வரல, அவரு ஒப்பிட்டு கேள்வி கேட்பாரு. இதனால இமாம் இப்னு தைமியாவுக்கு ஒரு விமர்சனம் வந்தது. எப்படி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விஷயத்தில் எல்லை கடந்து போனால் அவர்களுக்கு என்ன பெயர் வச்சுக்கிறோம், ஷியாக்கள். அலியை எதிர்ப்பதில் எல்லை கடந்து போனால் அவங்களுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க தெரியுமா, நாசிபியான்னு சொல்லுவாங்க. எப்படி நஸ்பன்வாங்க, நாசிபியாக்கள் அப்படின்னு விமர்சிப்பார்கள். அலிக்கு அதாவது எதிராக போறதுல எல்லை கடந்தா அவர்கள் நாசிபியாக்கள், அலிக்கு சார்பா போறதுல எல்லை கடந்தால் அதுல ஷியாக்கள் சொல்லுவாங்க. இப்னு தைமியாவுக்கு என்ன பதிவு செய்யப்படுகிறது, இவர் நாசிபியா கொள்கை சேர்ந்தவர் அப்படின்ற குறிப்பு என்ன செய்யுது, யாரால பதிவு செய்யப்படுகிறது, இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் ஒரு சிலரால பதிவு செய்யப்பட்டதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதே போல் ஷேக் நாசருதீன் அல்பானி அவருக்கு என்ன பதிவு செய்யப்பட்டதுன்னு சொன்னால், இவர் முர்ஜியா கொள்கையை சார்ந்தவர், இவர் முர்ஜியா கொள்கையை சார்ந்தவர் அப்படி என்ற சில குறிப்புகள் யாரால பதிவு செய்யப்பட்டது, குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடியவர்களால் பதிவு செய்யப்பட்டது. அவருடைய இந்த அளவுக்கு என்று சொன்னால் இது பெரும் பெரும் கேள்வியா வருது. ஷேக் சாலிஹ் பின் ஃபௌசான், ஷேக் இப்னு பாஸ் எல்லாம் கேள்வியா வருது, ஷேக் அல்பானி முர்ஜியாவா, இந்த கொள்கை சார்ந்தவரா, ஈமான் கூடாது குறையாது என்று சொல்லக்கூடிய கொள்கை சார்ந்தவரா, இப்படி என்ன கேள்வி வருது. இப்ப நான் இதுல இருந்து உங்களுக்கு என்ன விளங்கப்படுத்துறேன், விமர்சனம் என்கின்ற இந்த பகுதி இருக்குது, இதுல ரெண்டு இருக்குது. ஒன்று உண்மையாகவே அந்த கடந்த காலத்தில் ஏற்பட்ட வழிகேடுகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்ற அமைப்பில் இன்று உருவாகியவர்கள். இன்னொன்று இதை உள்நோக்கமாக எடுத்து பயன்படுத்தி எல்லோருக்குமே என்ன செய்யறது, இதை உபயோகப்படுத்துகின்றவர்கள். இந்த ரெண்டும் என்ன செய்கிறது இருக்கிறது என்ற ஒரு சப்ஜெக்டை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். உள்நோக்கமாக பயன்படுத்தி தனக்கு எதிராக வந்த இவரை என்ன செய்யலாம் அப்படி என்பதற்காக வேண்டி
ஒரு பிரிவுடைய பேரை போட்டோடனே மக்கள் என்ன செஞ்சிருவாங்க, அதுக்கேற்ற மாதிரியே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடிப்படையில் தவறான எடுகோலை எடுத்து பயன்படுத்தக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, வரலாற்றில் அப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உதாரணமாக இப்ப நான் யாரை சொன்னேன், இமாம் ஷாஃபியை சொன்னேன். அதுபோல அதாவது பின்வருந்தவர்கள் இப்னு தைமியாவுக்கு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இமாம் புகாரி அதாவது குர்ஆன் படைக்கப்பட்டதா இல்லையா என்கின்ற அமைப்புல விமர்சனம் போய்கொண்டிருந்த காலம். குர்ஆன் படைக்கப்பட்டது, இன்றைக்கு எங்களுக்கு அது ஒரு சின்ன ஒரு மசாலாவா தான் என்ன செய்கிறது, தோன்றுகிறது. ஆனா அன்றைக்கு ஒரு பெரிய பிரச்சனையுடைய உருவம் அதை எடுத்தது. குர்ஆன் படைக்கப்பட்டதா இல்லையா, எந்த அடிப்படையில், இறைவனுடைய வார்த்தை படைக்கப்படவில்லை அப்படி என்பதுதான் குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடியவங்களுடைய கருத்தாக இருக்கணும். ஆனா அவங்க என்ன சொன்னாங்கடா, வார்த்தை என்பது வெளியாகக்கூடிய ஒரு அம்சம், எனவே அது என்னது, படைக்கப்பட்டதுதான் அப்படி என்று சொன்னார்கள் இந்த முத்தஸிலா பிரிவினர்கள். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இமாம் புகாரி என்ன செஞ்சார் என்று சொன்னா, மக்களுக்கு ஒரு தெளிவுபடுத்துற நோக்கத்தில் ஒரு வேலை செஞ்சார். இப்ப நம்ம குர்ஆனை ஓதினா இந்த சவுண்ட் யாருடையது, சவுண்ட் எங்களுடையது தான். நாங்க குர்ஆன் ஓதினா சவுண்ட் எங்களுடைய தான். குர்ஆனை எழுதுறோம், எழுத்து யாருடையது, எங்களுடையது தான். அப்படி என்ன, எமது எழுத்தும் எமது பேச்சும் படைக்கப்பட்டதா இல்லையா, படைக்கப்பட்டது. அதுக்கு அவர் என்ன செஞ்சார் இமாம் ஷாஃபி, அல்லாஹ்வுடைய வார்த்தை படைக்கப்பட்டதல்ல, நாம் ஓதக்கூடியவைகள், நாம் எழுதக்கூடியவைகள் குர்ஆன்ல இருந்து படைக்கப்பட்டவைகள் என்றார். மக்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டம் தானே, இந்த பிரிச்சு அறிஞ்சுக்கிறது. இந்த கஷ்டத்தால இஸ்லாமிய அறிஞர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, இப்படி பிரிச்சு பேச வேண்டாம், இப்படி பிரித்து பேச வேண்டாம், அல்லாஹ்வுடைய வார்த்தை படைக்கப்பட்டதுன்னு மட்டும் சொன்னா என்னது போதுமானது, இப்படி பிரிச்சு பேச வேண்டாம்னு சொல்லி இருந்தார். இமாம் புகாரி உறுதியா பிரிச்சு பேசினார். அது உறுதியா என்ன செஞ்சாரு, பிரிச்சு பேசினார். சிரியால அதாவது இந்த சிரியாவுக்கு போறார், மார்க்க விஷயங்கள் எடுத்து சொல்வதற்காக இமாம் புகாரி சிரியாவுக்கு போறார். பெரும் கிரௌடு, பள்ளியெல்லாம் 70,000 80,000 பேர் அங்க பயான் கேட்கறது அல்லது ஹதீஸ், இமாம் புகாரி ஹதீஸ் சொல்ல, அந்த ஹதீஸ்களை எடுத்து சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் மஜ்லிஸ், அது பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ் மஜ்லிஸ். என்ன பிரச்சனை உண்டாகுதுன்னா, ஒருவருக்கு கேள்வி கேட்கிறார் இமாம் புகாரிட்ட, குர்ஆன் படைக்கப்பட்டதா இல்லையான்னு கேள்வி கேட்கிறாரு. இமாம் புகாரி எப்படி பதில் சொல்லுவாரு, பிரிச்சு தான் என்ன செய்வாரு, பதில் சொல்லுவாரு. அந்த பதில சொன்ன உடனேயே அங்கே பிரபல்யமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய மார்க்க அறிஞர், அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தை சேர்ந்த மார்க்க அறிஞர் முஹம்மத் பின் யஹ்யா அஸ்-ஸுஹ்லி, அவர் சொல்றாரு, இவர் ஒரு பிதஅத்துக்காரர், இவர் என்ன செய்யறாரு, ஒரு பிதஅத்தான வேலை என்ன செஞ்சிட்டாரு, செய்து விட்டார். அதனால அந்த மஜ்லிஸுக்கு யாரெல்லாம் போறீங்களோ அவர்கள் யாரும் என்ற மஜ்லிஸுக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது அப்படின்னு சொல்றார். யார மஜ்லிஸுக்கு, இமாம் புகாரியுடைய மஜ்லிஸுக்கு. இமாம் புகாரிக்கு இப்ப என்ன பெயர், முத்தஸிலா கொள்கைக்கு சார்பான விஷயத்தை சொன்னார் என்பது அவருடைய பெயராக அந்த இடத்துல அமையும். உடனே இந்த தீர்ப்பை சொன்ன உடனேயே அந்த மஜ்லிஸ்ல இருந்து முதலாவது எழுமின யார், இமாம் முஸ்லிம். யார் எழுமினாரு, இமாம் முஸ்லிம். நான் அந்த மஜ்லிஸுக்கு தான் என்ன செய்வேன், போவேன், அவரோட தான் போவேன். இவர்கிட்ட படிச்ச எல்லா விஷயங்களையும் விட்டுட்டு இமாம் புகாரியோட வந்து என்ன செஞ்சாரு, சேர்ந்தார் இமாம் முஸ்லிம். அதனாலதான் வரலாற்றில் என்னது, அவர்கள் இருவரும் புகாரி முஸ்லிம் என்று சேர்த்து பேசப்படுவதற்கான காரணங்கள் இது உண்டு. புகாரிட்டு நிறைய செய்தி இமாம் முஸ்லிம் அறிவிச்சிக்க மாட்டாரு, ஆனா வரலாற்றில் நிறைய என்ன செய்வாரு, சேர்த்து பேசப்படுவதற்கான காரணங்கள்ல இது ஒன்று என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய அறிஞர்களுடைய பார்வையில் இது பொறாமையின் காரணமாக நடந்த ஒரு விஷயம். ஏன்னா அந்த நாட்டில் நடக்குது, ஒரே ஊர்ல நடக்குது. இமாம் முஹம்மது பின் யஹ்யா அஸ்-ஸுஹ்லி இமாம் புகாரியை விட மூத்தவர், அறிவிலை மூத்தவர், அதன் காரணமாக நடந்தது. ஆனா இமாம் புகாரி என்ன செய்வார், தன் சஹீஹுல் புகாரில ஹத்தஸனா முஹம்மத் அப்படின்னு சொல்லுவாரு, எனக்கு முஹம்மத் சொன்னார். யார் அந்த முஹம்மத், முஹம்மது பின் யஹ்யா அஸ்-ஸுஹ்லி. யார் இவரை விமர்சித்தாரோ அவரை தான் என்ன செய்யறாரு, அதுல சொல்றாரு. இந்த செய்திகள் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறேன் என்னன்னு சொன்னால், விமர்சனங்கள் என்று வருகிற நேரத்தில் நம்ம தெளிவாக என்ன சப்ஜெக்ட் இதுல இருக்கிறது என்பதை பயன்படுத்தி அது உபயோகப்படுத்தப்பட வேண்டும். இல்லை என்றால் நிறைய குர்ஆன் சுன்னாவுடைய பெயரில் தவறான எடுகோலாக நல்ல கொள்கையில் உள்ளவர்களுக்கும் இந்த பெயர்கள் என்ன செய்து உபயோகப்படுத்தப்படுது. இறுதியாக ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவை நீங்க அஹ்லுல் பித்ஆ அதாவது விதத்துவாதிகளிடத்தில் கேட்டீங்கன்னு சொன்னால், இந்த நாடு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த நாடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த நாடு இந்த சவுதி அரேபியா தான். அதுக்கு ஹதீஸ் வச்சுக்கிறான். அப்ப எங்கிருந்து ஆதாரம் காட்டுறாங்க இது வழிகட்ட கொள்கை எடுத்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மதீனால இருந்து கொண்டு சொன்னார்கள், கிழக்கை காட்டி, மதீனால இருந்து கொண்டு கிழக்கை காட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இங்கதான்
அதாவது தத்லு கர்னு ஷைத்தான், ஷைத்தானுடைய கொம்பு உதயமாகும். நஜித்ல இருந்து ஷைத்தானுடைய கொம்பு உதயமாகும். இங்கதான் ஃபித்னா என்ன செய்யும் உருவாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிழக்கு பக்கமாக காட்டினாங்க. மதீனால இருந்து கிழக்கு பக்கமாக காட்டினா ரியாத கிராஸ் பண்ணும். எதை கிராஸ் பண்ணும்? ரியாத் அந்த பகுதியை கிராஸ் பண்ணும். கிராஸ் பண்ணா முதலாவது அகப்படுறது முகமது இப்னு அப்துல் வஹாப். யார் அகப்படுறது? முகமது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அகப்படுவாரு. எனவே அதுவும் நஜித் தான். ரசூலுல்லாஹ் எப்படி நஜித் என்று சொல்றாங்களோ அதே நஜித் தான் இது. இன்னொன்று சொல்லுவாங்க, அதுக்கு நம்ம மனசுல பதிய வைக்கிற மாதிரி இன்னொன்னு சொல்லுவார்கள். என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால், ரியாதுக்கு பேர் நஜித். இதையெல்லாம் விளங்கி வஹாபிகள் என்ன செஞ்சிட்டாங்க, கிங் அப்துல் அசீஸ் ஆட்சி எடுத்த உடனே பேரை மாத்திடுவோம் அப்படின்ட்டு ரியாதுன்னு மாத்தி விட்டாரு. இல்லைன்னா பேர் நஜித் தான். பேர் என்ன? நஜித். மற்ற ஏரியாக்கெல்லாம் பேர் மாத்தாம வச்சுட்டு நஜித மட்டும் ஏன் பேர் மாத்தினாரு? ஞாபகம் கேள்வியா இல்லையா? இவ்வளவு ஏரியாவுக்கு பேர் மாத்தாம இதுக்கு மட்டும் பேரை மாத்தி ரியாத் பூஞ்சோலை அப்படின்னு வச்சுட்டாரு. அது என்ன பூஞ்சோலையாவா இருக்குது? சரியா? அப்படி என்று சொல்லி என்ன இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு நஜித் என்று பேர் இதுக்கு தான். ஆதாரம் எங்க இருந்து? ஹதீஸ்ல இருந்து என்ன செய்து வருது? ஹதீஸ்ல இருந்து வருது. இன்னொரு கேள்வி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் புஷ்ராவை ஏற்றுக்கொள்ளுங்கள், நன்மாராயத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப தமீம் கோத்திரத்தில் உள்ள பக்கத்துல 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யல, வேண்டாம் என்று சொல்றாங்க. ரசூல் அங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வராங்க, அதை சுமக்க வேண்டி வரும், அதுல கஷ்டம் இருக்கும் என்பதனால வேண்டாம் என்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன இவங்க 2 பேரும் நன்மாராயத்தை வேண்டான்ட்டாங்க, நல்ல செய்தியை வேண்டான்ட்டாங்க, நீங்க ஏத்துக்கங்கன்னு யமன்ல இருந்து வந்த அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, அதை ஏற்றுக்கொண்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மாராயம் கொடுத்து ஏற்றுக்கொள்ளாத கூட்டம் எந்த கூட்டம்? தமீம் கோத்திரம். தமீம் கோத்திரம் தான் முகமது இப்னு அப்துல் வஹாப் அத்-தமீமி. தமீமி என்னது? முகமது அப்துல் வஹாப் அத்-தமீமி. இன்றைக்கு நீங்க சவுதி அரேபியா போனா பார்க்கலாம், அவங்க சொல்றது தமீமி தமீமி என்று என்ன செய்யும், நிறைய இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கூட்டத்தை என்ன செஞ்சுக்கிறாங்க, எச்சரித்து இருக்கிறார்கள். இப்ப நினைச்சு பாருங்க பாவம், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு செய்தியை எடுத்து வழிகேடு என்ற அம்சத்துக்கு தான் கண்ட அளவுகோலை எடுத்து உபயோகப்படுத்த ஆரம்பிச்சா யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, எஞ்ச மாட்டார்கள் என்பதற்கு இந்த செய்தி ஒரு பெரிய ஒரு அம்சமாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இதனால் அன்புள்ள சகோதரர்களே, எப்பையும் நம்ம ஒரு விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும். லா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன், உங்களுக்கு அறிவில்லாத விஷயத்தை நீங்கள் தொடர வேண்டாம். இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. பார்வை, கேள்வி, அதே போல இதயம் எல்லாமே விசாரிக்கப்படும் அல்லாஹ்விடத்தில் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றார். எங்களுக்கு நம்ம ஒன்றை படிக்கணும், படிக்காம இருந்தால் குற்றம், அது ஒரு அம்சம். ஆனால் படிக்காமையும் இருந்து தீர்ப்பு சொன்னா அது மிகப்பெரிய குற்றம். அது மிகப்பெரிய குற்றம் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தீர்ப்பால் விளையக்கூடிய விஷயங்கள் சாதாரணமானதல்ல. தீர்ப்பால் விளையக்கூடிய விஷயங்கள் சாதாரணமானதல்ல. இஸ்லாமிய அறிஞர்களை பொறுத்தவரைக்கும் தீர்ப்பு விஷயங்களை தேடுவது எதற்காக தெரியுமா? தீர்ப்பண்டா 2 விதமான தீர்ப்பு இருக்குது. இது வழிகேடு, இது குஃப்ர், இது பிழை, இது சரி என்ற ஒரு அம்சம். இன்னொன்று இவர் நரகவாதி சொர்க்கவாதி என்று சொல்ற ஒரு அம்சம். இவர் நரகவாதி சொர்க்கவாதி என்று சொல்ற அம்சம். 2க்கும் இல்மு முக்கியம், 2க்கும் அறிவு முக்கியம். அறிவு இல்லாம சொல்லக்கூடாது உண்மை. ஆனா இந்த நரகவாதி சொர்க்கவாதி என்ற அம்சம் இருக்கிறதே, இஸ்லாமிய வரலாற்றில் எந்த அறிஞர்கள் எடுத்து பார்த்தாலும் தேவையில்லாம அதுல ரிசர்ச்ல என்ன செய்யல, இறங்கல. கொள்கை ரீதியாக முரண்பட்டவர்களிலேயே வரலாற்றில் நீங்க கூடுதலா பார்க்கலாம் ஒரு காலகட்டம், இமாம் இப்னு தைமியாவுடைய காலகட்டம். இமாம் இப்னு தைமியாவுடைய காலம் எல்லா பிரிவும் ஒன்று சேர்ந்து எதிர்த்த காலம். அந்த காலத்தில் கூட இமாம் இப்னு தைமியா சொல்லுவாரு, நான் என் முரண்பாடு எவ்வளவு இருந்தாலும் யாரை நான் காஃபிர் என்ற இடத்துக்கு என்ன செய்ய மாட்டேன், நான் கொண்டு போக மாட்டேன். என்ன காரணம் தெரியுமா? இறைவனிடத்தில் அவருக்கு அல்லாஹ்வுடைய உதுர் என்ன செய்யலாம், அந்த இடத்துல இருக்கலாம். உதுர் ஒரு அல்லாஹ்விடத்தில் ஒரு காரணம் அந்த இடத்துல இருக்கலாம். எனவே நான் இங்க வழிகேடு, இது குஃப்ர், இதெல்லாம் சொல்லுவேன். ஆனால் அவருக்குரிய தீர்ப்பு அது எனது கையில் உள்ளது என்று யார் சொல்றாரு? இமாம் இப்னு தைமியா சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஆனா இன்றைக்கு அந்த நிலைமை தலைகீழாக மாறி இஸ்லாத்துல யார் இருக்கிறான்னு இப்ப டவுட் ஆகிக்குது. இஸ்லாத்துல எது எல்லா விஷயத்துல ஒரு ஆள் வெளியே போயிடுறாரு, எந்த விஷயத்தை எடுத்தாலும் ஒரு ஆள் வெளியே போயிடுறாரு என்கின்ற ஒரு நிலைமை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நம்ம இதுல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கில் தான் ஒரு சில விஷயங்கள் தொடராக விளங்கப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு நான் நினைத்தேன்.
அதுல ஒரு மிக பிரதானமான ஒரு அம்சம் தான் இந்த ஹவாரிஜிகள் சம்பந்தமான அம்சம். மிக பிரதானமான அம்சம் தான் இந்த ஹவாரிஜிகள் சம்பந்தமான அம்சம். இன்றைக்கு நிறைய இது உபயோகப்படுத்தப்படுவதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஹவாரிஜ் என்ற வார்த்தை நிறைய உபயோகப்படுத்தப்படுவதை எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எப்படி உபயோகப்படுத்தப்படுகிறது? குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடியவர்களுக்கு எதிராக ஹவாரிஜ் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டது. குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடியவர்களுக்கு எதிராக ஹவாரிஜ் என்ற வார்த்தை என உபயோகப்படுத்தப்பட்டது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஆரம்ப காலத்தில் 1980களில் இந்தியாவில் பிரச்சாரம் ஆரம்பிக்கப்பட்ட நேரத்தில், 50களில் இலங்கையில் பர்காதனி என்ற ஊர்களில் பிரச்சாரம் ஆரம்பிக்கப்பட்ட நேரத்திலையும் முதலாவது யூஸ் பண்ண தெரியுமா? வஹாபிகள், ஹவாரிஜிகள். வஹாபிகள், ஹவாரிஜிகள். ஏன் ஹவாரிஜன் யூஸ் பண்ணப்பட்டு தெரியுமா? ஊரெல்லாம் அமைதியா இருக்குது, ஊரெல்லாம் ஒத்துமை தோற்றத்தில் இருக்குது, நல்லா இருக்கிற ஊர்ல ஃபித்னா என்ன செஞ்சாங்க, உண்டாக்கிட்டான. இந்த சமுதாயத்துக்கு எதிராக எல்லா வேலையும் செய்வாங்க. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹவாரிஜிகளுக்கு ஒரு வசனம் சொல்லுவாங்க, யுஹாரிபூன அஹ்லல் இஸ்லாம் வயதஊன அஹ்லல் அவ்சான். முஸ்லிம்களோடு சண்டை பிடிப்பார்கள், காவிர்களை விட்டு விடுவார்கள். அப்ப இந்த 50 80கள் எல்லாம் தௌஹீத் ஆரம்பிச்ச நேரத்தில் யாரோட சண்டை பிடிச்சாங்க? கொள்கை பேசுற நேரத்தில் முஸ்லிம்களோட. பார்த்தீர்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அத்தனை சிபத்து இருக்குது. இரண்டாவது போட்டாங்க என்ன தெரியுமா? யகூலூன மின் கௌலி கைரில் பரியா. குர்ஆன் சுன்னா சிறந்த நபியுடைய வார்த்தைகளில் சிறந்த வார்த்தைகளை அவர்கள் பேசுவார்கள். குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய மக்கள் ஆரம்பத்தில் என்ன பேசினாங்க? குர்ஆன் சுன்னா அப்படிதான் பேசினாங்க, சிறந்த வார்த்தை தான் பேசுவாங்க. இன்னொரு விஷயம் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஹுதஸாஉல் அஸ்னான் சுஃபஹாஉல் அஹ்லாம். இளைஞர்களாக இருப்பார்கள். கொள்கை பேசுறதுல மிச்சம் தீவிரமா இருந்த யாரு? இளைஞர்கள். யக்ரவுனல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவார்கள், குர்ஆனை ஓதுவார்கள். வலா யுஜாவிஸுன் தராக்கீம், தொண்டைக்குழியை தாண்டாது, தொண்டைக்குழியை தாண்டாது, அப்படி என்ற வார்த்தைகளை சொன்னார்கள். இப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் எடுத்து வைத்து என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஹவாரிஜிகள் என்று என்ன செஞ்சாங்க? யாருக்கு யூஸ் பண்ணாங்க? குர்ஆனை சுன்னாவை பேசக்கூடியவங்களுக்கு எதிராக யூஸ் பண்ணாங்க. நீங்க அந்த நிறைய எழுத்துக்களை பார்க்கலாம், நீங்க அது மாதிரி நிறைய ஆய்வுகளை எழுத்துக்களை பார்க்கலாம். இப்ப என்ன நிலைமை? இப்படி அவர்களுக்கு சொல்லப்பட்ட நேரத்தில் இது என்ன நிலைமை என்பதை நாம் என்ன செய்யணும், பார்க்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த வட்டம், இந்த விஷயம் உபயோகப்படுத்தப்படுகிற நேரத்தில் நாங்கள் மிகவும் உபயோகப்படுத்தக்கூடாது என்று சொன்னால் அது பிழை. உபயோகப்படுத்தக்கூடாதுன்னா அது பிழை. ஆனால் உபயோகப்படுத்தப்படுகிற அந்த வட்டம் விசாலமாக்கப்படுறது இருக்கிறது. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்கின்ற அமைப்பில் எல்லா விஷயங்களுக்கும் உபயோகப்படுத்தப்படுவது யாருடைய அமலை கொண்டு போய் சேர்க்கும் தெரியுமா? யார் தீர்ப்பு சொல்றாங்களோ அவங்களோட அமல்களை என்ன செஞ்சிடும், கொண்டு போய் அழுத்தி விடக்கூடிய வாய்ப்பு என்ன செய்கிறது, இருக்கிறது. இப்ப இன்றைக்கு அந்த அணுகுமுறை அதிகரித்தால் என்ன செய்யும் என்றால், உண்மையை விளங்கப்படுத்துறது மிக ஒரு கஷ்டமான சூழ்நிலை என்ன செய்யும், ஏற்படும். உண்மையை விளங்கப்படுத்துவது என்பது கஷ்டமான சூழ்நிலை ஏற்படும் என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். யூதர்களை பின்பற்றுகிறார்கள் அப்படின்னு நம்ம யாரை பார்த்து சொல்லுவோம் தெரியுமா? காதியானிகளை பார்த்து சொல்லுவோம். யூதர்களை பின்பற்றுகிறார்கள், காதியானிகளை பார்த்து சொல்லுவோம். ஆனா யூதர்களை நீங்க தான் பின்பற்றீங்க அப்படின்னு காதியானிகள் ஒரு தீர்ப்பு சொல்வார்கள். எந்த தீர்ப்பு சொல்லுவோம்? மெயின் எதை நம்ம சொல்லுவோம் அதை சொல்லுவார்கள். நம்ம என்ன சொல்லுவோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால நபி வரமாட்டார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறுதி தூதர்னு சொல்லுவோம். அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னா, குர்ஆன் ஒரு வசனம் வருது, மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்த உடனே மக்கள் பேசுறாங்க, யூசுஃபுக்கு பின்னால நபியே வரமாட்டேன்னு சொன்னீங்க, இதோ மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து விட்டாரு, இப்படித்தான் நிறைய பேரை அல்லாஹ் தஆலா வழிதவர செய்கிறான், இப்படித்தான் நிறைய பேரை அல்லாஹ் வழிதவர செய்கிறான். எப்படி? யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாரு, மரணிச்சிட்டார், இனி அல்லாஹ் தஆலா எந்த நபியை என்ன செய்ய மாட்டான், அனுப்ப மாட்டான் என்று அந்த மக்கள் பேசினாங்க. அதுக்கு பிறகு யார் வந்தாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தான். அப்ப சொல்றான், நீங்க இப்படி சொன்னீங்களே, யூசுஃபுக்கு பிறகு நபி வர மாட்டான்னு சொன்னீங்க, இந்த மூசா வந்துட்டாரு. சொல்லி முடிச்சுட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், இப்படித்தான் அல்லாஹ் தஆலா அதிகமான பேர் என்ன செய்யறான், வழிதவர செய்கிறான். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து சமுதாயம் எந்த சமுதாயம்? யூத சமுதாயம். அவங்க தான் சொன்னாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு நபி வர மாட்டாங்க. இன்றைக்கு நபி வர மாட்டாங்கன்னு சொல்ற சமுதாயம் யாரு? ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு நாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? நீங்கள் யூதர்களை அணு அணுவாக என்ன செய்வீர்கள், பின்பற்றுவீர்கள். அப்ப யூசுப்புக்கு பிறகு நபி வர மாட்டார் என்று சொன்ன சமுதாயம் யூத சமுதாயம். அந்த சமுதாயத்தை அணு அணுவா பின்பற்றது யார்? இப்ப இந்த வசனத்தை எடுத்தா நீங்க தான். அப்படி என்று சொல்லி அல்லாஹ் இப்படித்தான் நிறைய பேரை வழிதவர செய்கிறான்னு அல்லாஹ் சொல்லிக்கிறானே, அதை எடுத்து சொல்வதை பார்க்கிறோம். இப்ப என்ன செய்யறது? நாங்க ஹதீஸ்கள் எடுத்து சொல்லுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எனக்கு பின்னால் நபி வர மாட்டார்னு சொன்னாங்கன்னா சொல்லுவோம், சந்தேகம் கிடையாது. ஆனால் இங்க எங்க பிரச்சனை உண்டாகுது தெரியுமா? தீர்ப்பை வழங்கப்படுத்துறதுல பிரச்சனை உண்டாகல,
யூதர்களை பின்பற்றுவீர்கள் ஒரு வசனம் சொல்றாங்க பாருங்க, அந்த அடையாளம் தான் பிரச்சனை ஆகுது. எனவே இந்த அடையாளம் போடுறது இருக்குதே, இது கொஞ்சம் நம்ம மிக பேணுதல் காட்ட வேண்டிய ஒரு விஷயம். சில விஷயங்களை நம்ம கண்டோம் என்றாலும் சில விஷயங்கள் நம்ம மிக கூர்ந்து ஆய்வு செய்யாமல் என்ன செய்யக்கூடாது, அது பேசப்படக்கூடாது. இது நாங்க ஏனைய சமுதாயங்களிலிருந்து எடுத்து பார்க்கணும். இஸ்லாத்துக்கு அதாவது நம்ம வழிதவறிய சமுதாயம் என்று யாரை பேசுகிறோமோ அவர்களுடைய சமுதாய காதியானிகள், ஷியாக்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை நம்ம கொஞ்சம் அவதானத்தில் என்ன செய்ய வேண்டும், கொள்ள வேண்டும். இது நான் சொன்னதற்கான காரணம் தவஸ்ஸு, இந்த விசாலத்தன்மை தீர்ப்புல நம்ம என்ன செய்யக்கூடாது, மிகவும் போகக்கூடாது. எது அழகு தெரியுமா, எது பேணுதல் தெரியுமா? மிக பேணுதல் எது என்று சொன்னால், ஒரு விஷயம் மார்க்கத்தில் குஃபுர் என்று உங்களுக்கு தெளிவாகுதா, இது குஃபுர். மார்க்கத்தில் வழிகேடு என்று தெளிவாகுதா, இது தலாலத், இது வழிகேடு. இது பித்அத் என்று தெளிவாகுதா, இது பித்அத். இது பாவம் என்று தெளிவாகுதா, இது பாவம். இப்படி நீங்க சொல்லி பாருங்க. இதுல என்னது பிரச்சனைகள் குறைவு, தெளிவடையக்கூடிய வேகமும் என்னது அதிகம், தெளிவடையக்கூடிய வேகமும் அதிகம். அவைகள் எல்லாம் நம்ம விளங்கப்படுத்தாம அல்லது அவைகளை பற்றிய கவனத்தை குறைத்து பெயர்களால விமர்சிக்க ஆரம்பிச்சோம் இன்றைய சூழல்ல, அது என்ன செய்யும், நிறைய பாதிப்புகள் என்ன செய்யும், ரியாக்ஷன்களை ஏற்படுத்தும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இது நீங்கள் ஆழ் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு அம்சம். இதோடு சேர்த்து எதை ஞாபகம் வச்சுக்கணும், விமர்சனங்கள், வரலாற்று விமர்சனங்கள். இமாம் ஷாஃபி தொடக்கம் சவுதி அரேபியா வரைக்கும் சொல்லப்பட்ட யார் யாருக்கு சொல்லப்பட்டது என்கின்ற அந்த விஷயத்தை என்னது நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், இதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப இந்த அடிப்படையோடு நான் இந்த ஹவாரிஜிகள் சம்பந்தமா ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தை இந்த இடத்துல என்ன செய்கிறேன், செய்யலாம் நினைக்கிறேன். அந்த ஏங்கல் மிக முக்கியமான ஒரு அம்சம். ஹவாரிஜிகளை பற்றி இமாம் இப்னு தைமியா சொல்கிறார். நான் வரலாற்று ரீதியாக நிறைய பேச விரும்பல, முக்கியமான சில அதாவது கோடிட்டு சொல்ல வேண்டிய விஷயங்கள். ஹவாரிஜிகளை பற்றி இமாம் இப்னு தைமியா சொல்கிறார், அவர்கள்தான் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பிரிவுகளிலேயே பொய்கள் குறைந்த பிரிவு. என்ன பிரிவு? பொய்கள் குறைந்த பிரிவு. இன்றைக்கு நம்ம இந்த ஹவாரிஜன் யார் யாருக்கெல்லாம் யூஸ் பண்றோமோ அதெல்லாம் பொய்யில உச்சகட்டத்தில் உள்ள பிரிவு. எப்படி? பொய்யில உச்சகட்டத்தில் உள்ள பிரிவுகள். அப்ப இப்ப நினைச்சு பாருங்க ஒப்பீட்டை. இமாம் இப்னு தைமியா என்ன சொல்றார் தெரியுமா, அதாவது பொய்கள் அதிகமான உள்ள பொய்கள்னா பொய்யை வந்து மார்க்கமாக்கின பிரிவு எது? பொய்யை மார்க்கமாக்கிய பிரிவு ஷியா. அவங்க என்ன சொன்னா தக்கியா, தக்கியா அப்படி என்றால் மறைக்கிறது, இதை தீனாக்கி நாங்க சொன்னோம். தக்கியா என்பது அவங்களுடைய கொள்கையில உண்டு, தைரியமா பொய் சொல்லுவாங்க, பொய் சொல்லிட்டு அது தீன். ஆனால் பொய்யால் மிக குறைந்த பிரிவு எது? ஹவாரிஜிகள். அப்ப அன்றைய ஹவாரிஜிகளுக்கு அது சொல்லப்பட்டதுக்கான காரணம் என்ன தெரியுமா, அன்றைய இஸ்லாமிய பிரிவுகள் நீங்க எந்த பிரிவை எடுத்தாலும் அவர்கள்ட்ட அந்த இல்முடைய அணுகுமுறை காரணமாக வழிகேடு ஏற்பட்டதே தவிர நோக்கங்கள் அடிப்படையில் அவர்கள்ட்ட என்ன செய்யல, பெரும்பாலும் அவர்கள்ட்ட பெரும்பாலும் இஸ்லாமிய நோக்கத்தை தவிர வேற நோக்கம் என்ன செய்யல, இருக்கல. வேற இஸ்லாமிய நோக்கத்தை தவிர வேறு நோக்கம் அவர்கள்ட்ட இருக்கவில்லை. ஆனால் வழிகேடு என்பது எப்படி வந்து சொன்னால் இல்முடைய அணுகுமுறையுடைய ஏற்பட்ட தவறு காரணமாக. அப்ப நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஆழ்மனதில் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம், மிக குறைவான பொய்யுள்ள சமுதாயமாக யார் இருந்தார்கள்? ஹவாரிஜிகள் இருந்தார்கள். இஸ்லாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் இது ஒரு சிபத், நீங்க கோடிட்டு விளங்க வேண்டிய விஷயங்களை சொல்றேன். இஸ்லாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் இன்னொரு ஆட்சி முதலாக துவங்கப்பட்டது யாரால? இஸ்லாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் இஸ்லாமிய வரலாற்றில் இன்னொரு ஆட்சி டோட்டலா இஸ்லாம் ஆண்டு கொண்டிருக்கிறது. இப்படி ஆண்டு கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு வழிகட்ட பிரிவு ஆட்சிக்கு வருதுன்னா முதலாவது வந்த பிரிவு எது? ஹவாரிஜிகள். ஆட்சியை பிடிச்ச பிரிவு எது? ஹவாரிஜிகள் தான் முதலாக ஆட்சி என்கின்ற ஒரு பகுதியை உருவாக்கினார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்க ஒரு பிரதேசத்தில் ஆட்சியை அறிவிச்சு ஹலீஃபாவாக அவர்களை தேர்ந்தெடுத்து அங்க வந்து இஸ்லாமியத்தை நம்ம செய்றோம் என்று சொல்லி ஒரு தனிப்பட்ட ஒரு முறை உண்டாக்கி அமீர் அறிவிச்சு மற்றவங்க எல்லாம் முர்த்தத் என்று ஃபத்வா கொடுத்து கிடைச்சவனெல்லாம் கொண்ட முதல் வேலை என்ன செஞ்சாங்க? இந்த ஹவாரிஜிகள் செஞ்சாங்க. கிடைத்தவர்கள் எல்லாம் கொன்ற இந்த வேலை செஞ்சாங்க. அப்ப அவர்களுடைய பிரதானமான ஹவாரிஜிகள் சொல்லக்கூடிய முதல் பிரதானமான அம்சம் எது தெரியுமா? ஹவாரிஜிகளுடைய முதல் பிரதானமான இலக்கு எதுன்னு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எப்பொழுதும் சின்ன பிரச்சனைகளிலும் காஃபிர் தீர்ப்பு வழங்குவார்கள். எப்படி? எந்த பிரச்சனை அவங்க முதலாவது என்ன வெளியே வரும்? தக்ஃபீர். உடனே குஃப்ரியத் என்ற அந்த லாஹிரத் அவங்கள்ட்ட இருக்கும்.
தீர்ப்பு வேகமாக இருத்தல். தீர்ப்பு வேகமாக இருத்தல் ஹவாரிஜிகளுடைய பண்புகள்ல ஒன்றாக என்ன செய்யும் இருக்கும். யார முதலாவது தீர்ப்பு வச்சாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அமீருல் முஃமினீன் அல்ல. முதல் தீர்ப்பு யாருக்கு? அலி ரலியல்லாஹு அன்ஹு. அமீருல் முஃமினீன் அல்ல. அங்கல முஆவியாவுக்கு. இந்த ஆளும் தான் அமீருல் முஃமினீன் அல்ல. முடிச்சு. முதலாவது அவர்களுடைய பிரச்சனை என்று சொன்னால் காஃபிர் தீர்ப்பு யாருக்கு வழங்கினாங்க? நபித்தோழர்களுக்கு. இங்கள பார்த்தா பேணுதல், இங்கள பார்த்தா தீர்ப்புல என்ன? காஃபிர்கள் என்ற தீர்ப்பு வழங்கினாங்க. இப்ப தீர்ப்பு வழங்குற வேகம் இருந்தாலே ஹவாரிஜிகளான்னு கேட்டா இல்லை. தீர்ப்பு வழங்குற வேகம் இருந்தாலே ஹவாரிஜி இல்லை. அந்த தீர்ப்பு வழங்குற வேகம் எதை பாதிச்சது தெரியுமா? எந்த இஸ்லாமிய ஆட்சியாளருக்கு எதிராகவும் கிளம்பக்கூடிய தன்மை என்ன செஞ்சது? அவர்கள்ட்ட உருவாக்கியது. ஆட்சியாளர் தவறு செஞ்சிட்டாரா? இவர் சரி வர காஃபிர். இவர் என்னது? காஃபிர், முர்த்தத். காஃபிரா இருந்தா என்ன செஞ்சு வரணும்? ஆட்சிக்கு எதிராக கிளம்பலாமா இல்லையா? ஆட்சியாளர் காஃபிராக இருந்தால் ஆட்சிக்கு எதிராக என்ன செய்யலாம்? கிளம்பலாம். அதனாலதான் அவர்களுக்கு என்ன பெயர்? ஹுரூஜ், ஹவாரிஜ். எப்பயும் ஆட்சியை விட்டு என்ன செஞ்சிருவாங்க? வெளியாகி விடுவார்கள். எதை விட்டு வெளியாகுவார்கள்? ஆட்சியை விட்டு வெளியாகி விடுவார்கள். எந்த ஆட்சியில நிக்க மாட்டாங்க. அந்த ஆட்சியாளர்கிட்ட ஒரு தவறு காணுவாங்க, அந்த தவறை பெருசாக்கி இஸ்லாத்தின் அடிப்படையில் குஃபர் என்று சொல்லுவாங்க, காஃபிர் என்றுவாங்க, அவர்களுக்கு எதிராக என்ன செய்வாங்க? கிளம்புவார்கள். இவர்களுடைய இந்த தன்மை பெரும்பாவம் செய்தாலும் அவருக்கு என்ன தீர்ப்பு? காஃபிர். ஒரு ஆள் விபச்சாரம் செஞ்சிட்டாரு, அவர் என்ன? நிரந்தர நரகவாதி, காஃபிர். ஒருத்தர் களவெடுத்துட்டாரு, கையை வெட்டி நிரந்தர நரகவாதி தான் அவர், நிரந்தர நரகவாதி. இப்படி குஃபர் தீர்ப்பு என்ன செய்வார்கள்? வழங்குவார்கள். குஃபர் தீர்ப்பு வழங்கினா அது அவங்களோட முடிஞ்சிடும். ஆனா ஆட்சியாளருக்கு என்ன செய்யும்? அது பாதிப்பாக அமையும். எந்த ஆட்சியிலையும் திருப்தி ஆகிக்க மாட்டாங்க, எந்த ஆட்சியிலையும் திருப்தியாக இருக்க மாட்டார்கள். இந்த குணம் வந்ததுண்டா நல்லா புரிஞ்சுங்க. இவங்க கூடி ஒரு ஆட்சி அமைச்சிட்டாங்க, இந்த குணமுடையவர்கள் ஒரு 1000 பேர் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைச்சிட்டாங்க. என்ன நடக்கும்? அதில் உள்ள 900 பேர் என்ன செய்வான்? திடீர்னு தலைவர் பிழை விட்டாருங்களே, ஒரு காபிர் அப்படி என்று சொல்லி என்ன செஞ்சிருவாங்க? அந்த தலைவரை காபிராக்கி வெளியே போட்டுருவாங்க. இதன் காரணமாக ஹவாரிஜிகள்லயே எத்தனையோ பிரிவு, அதுல ஒரு 73 முடிக்கும். எதுல பிரிவுகள் 73 அல்ல, ஹவாரிஜிகளே ஒரு 73 என்ன செய்வாங்க? இருக்கிற அளவுல பிரிவுகள் உண்டாயிச்சு. எதன் காரணமாக உண்டாயிச்சு? இந்த குணம். இந்த குணத்தால என்ன நடக்கும் என்று சொன்னால் அவர்களுக்குள்ள அவர்களை என்ன செஞ்சு கொள்வாங்க? துண்டாடி கொள்வார்கள். அதனாலதான் ஒரு பொதுவான ஒரு அடிப்படை ஒன்று இருக்குது. வழிதவறிய இயக்கங்கள் அழிவு எதனால தெரியுமா? அந்த இயக்கங்களால தான். வழிதவறிய இயக்கங்களுக்கு அழிவு எது? அதே இயக்கங்களால தான். எந்த விஷயத்தை வச்சு வழிதவறினார்களோ அந்த விஷயத்தை வச்சு அவர்கள் உடைவார்கள். 4-5 துண்டுகளாக என்ன செய்வார்கள்? உடைவார்கள். ஏன்னா நேர்மையான பாதையை விட்டு சறுக்கின காரணம் அது. இந்த அடிப்படையில் நீங்க எடுத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க. இரண்டாவது நுக்தா என்ன தெரியுமா? காபிர் தீர்ப்பு வழங்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். மூன்றாவது என்னன்னு சொன்னா அதன் அடிப்படையில் குருஜ், எந்த இஸ்லாமிய ஆட்சியை விட்டு அவர்கள் என்ன செய்வாங்க? வெளிக்கிழமை கண்டுதான் செல்வார்கள். எதிலையும் திருப்தியா இருக்க மாட்டாங்க, எதிலையும் திருப்தியாக இருக்க மாட்டார்கள். இப்ப எந்த அளவுக்கு என்று சொன்னால், அதாவது இமாம் இப்னு அப்பாஸ் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அதாவது ஒரு செய்தி வருது. ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன் என்ன செஞ்சிட்டாங்க? கொண்டுட்டாங்க கவாரிஜிகள். முர்த்தத் என்று சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க? அவர் அவங்க பகுதியால போறார், கொண்டு அநியாயம் செஞ்சிட்டாங்க மனைவிக்கு. இந்த செய்தி வந்தோன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதுக்கு பின்னால் என்னது? இஹ்வானுனா பகவ் அலைனா, இவர்களுக்கு எதிராக நாம் என்ன செய்ய வேண்டும்? யுத்தம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். முடிவெடுத்து போவதற்கு முன்னால இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பேச்சுக்கு அனுப்புறார். இப்னு அப்பாஸ் நான் பேசிட்டு வரேன், நான் போய் பேசிவிட்டு வருகிறேன். இப்னு அப்பாஸ் பேச போறாங்க. பேச போன நேரத்தில் நீங்க பாருங்க, அவங்க ஒரு 3 குற்றச்சாட்டு வச்சாங்க. அதுல பிரதானமான குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னை அமீருல் மூமினீன் சொல்ல வானாண்டார். அமீருல் மூமினீன் சொல்ல வானாண்டார். ஏன்? பிரச்சனை ஆகிற காலமே முஆவியாவா அலி ரலியல்லாஹு பிரச்சனை ஆகிற காலம், சொல்ல வானாண்டார். அமீருல் முஃமினீன் இவர் சொல்லலேண்டா, இவர் அமீருல் காபிரின் தானேன்ட்டாங்க. இப்படித்தான் அந்த ஆய்வு இருக்கும். அவங்களோட ஆய்வுகள் எப்படி இருக்கும் என்று சொன்னா முடிவு ஆக மோசமா இருக்கும். இவங்க யாராம்? அமீருல் காபிரின். என்னத்துக்கு அமீருல் முஃமினீன் சொல்ல வானாண்டார் அப்படின்றான். அப்போ இப்னு அப்பாஸ் விளங்கப்படுத்தினார், வேற என்ன பிரச்சனை இது உங்கள்கிட்ட கேட்டாங்க. அல்லாஹ்வும் ரசூலும் தீர்ப்பளிக்க வேண்டிய இடத்துல நீங்க என்ன செய்றீங்க? 2 பேர் அபு மூஸா அல்-அஷ்அரி இந்த பக்கத்துல இருந்தும் அந்த பக்கத்துல இருந்து அம்ர் இப்னு ஆஸையும் தீர்ப்பா வச்சு நீங்க 2 பேரும் என்ன செய்றீங்க? பேச்சுவார்த்தை நடத்துறீங்க. முஆவியா அலி ரலியல்லாஹு அன்ஹு எப்படி நீங்க குர்ஆன் சுன்னா இருக்க
என்ன பேச்சு? குர்ஆன் சுன்னா இருக்க அம்ர் இப்னுல் ஆஸையும் அபூ மூஸா அல்-அஷரியும் தீர்ப்பு எடுக்கலாம். இது ரெண்டா கேள்வி. இது ரெண்டு இப்படி ஒரு குற்றச்சாட்டு 3 வச்சாங்க. அதுல முக்கியமான 3 குற்றச்சாட்டு. இந்த ரெண்டை நீங்க என்ன எடுத்து பார்க்கணும்னு சொன்னா, இந்த குற்றச்சாட்டு வச்ச உடனே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க? அதை விளங்கப்படுத்துறாங்க. அந்த குற்றச்சாட்டுகளை பத்தி விளக்கம்னு சொல்றாங்க. அதுல முதலாவது என்ன சொல்றாருன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியால லெட்டர் எழுதினாங்க. அதுல முஹம்மத் ரசூலுல்லாஹ் அப்படின்னு வார்த்தை எழுதுறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? நீங்க ரசூலாக இருந்தா நாங்க உங்களோட யுத்தம் செய்யணும், ரசூலுல்லாஹ்ல அழிங்கன்னு சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? அந்த வார்த்தையை அழித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வோட வார்த்தையை எடுத்ததுக்காக வேண்டி அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் இல்லையா, அல்லாஹ்வுடைய தூதர் இல்லையான்னு இப்னு அப்பாஸ் தான் கேட்டாங்க. சரியான விளக்கம், சரியான விளக்கம் என்று அந்த கவாரிஜிகள் சொன்னாங்க. இன்றைக்கு நீங்க எங்கேயாவது இப்படி சரியான விளக்கம் சொல்லுவாங்களா? ஒரு வசனம் தான், பெரிய வாதமெல்லாம் வாதிக்கல அவரு, சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. கவாரிஜிகள் தான் பொய் பேசியவர்களையே பிரிவுகளிலேயே பொய் பேசுறதுல குறைவாக இருந்தாங்க. எதன் காரணமாக? இஹ்லாஸ் நிறைய இருந்தது, இல்முல என்ன செஞ்சது? குறைபாடு இருந்தது, நேர்மை இருந்ததுனால உடனே என்ன செஞ்சாங்க? இது சரியான பதில் ஏத்துக்கண்டாச்சு. அடுத்தது எப்படி தீர்ப்பு நீங்க என்ன செய்யலாம், இப்படி செய்யலாம்னு கேட்டாரு. அதுக்கு அவர் என்ன சொன்னா, அல்லாஹு தஆலா சொல்றான், இப்னு அப்பாஸ் குர்ஆன் அறிவு கொண்டவர், அல்லாஹு தஆலா சொல்றான், குடும்ப பிரச்சனை வந்தா இறுதி தீர்வை என்ன சொல்றா? அந்த குடும்பத்திலிருந்து ஒருவரையும் இந்த குடும்பத்திலிருந்து ஒருவரையும் எடுத்து அவர்கள் சொல்ற தீர்ப்பின்படி என்ன செய்யுங்க, செயல்படுங்க. அல்லாஹு தஆலா என்ன செய்யறான் சொல்றான். 2 குடும்ப பிரச்சனை பெருசா, 2 சமூக பிரச்சனை பெருசான்னு கேட்டார். இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, நியாயமான விஷயம் தான், நீங்க சொல்றது என்னது நியாயம்தான் அப்படி என்று சொல்லி அதிலே வந்தாங்க. இப்னு அப்பாஸ் பேசிய இந்த மாதிரி 3 விளக்கங்களுக்கு பின்னால 1000 சொச்சம் பேர் அதிலிருந்து வெளியே வந்தாங்க. எத்தனை பேர்? ஒத்தரை காண முடியாது, விளங்கிட்டா? 1000 சொச்சம் பேர் என்ன செய்யறாங்க, அதிலிருந்து வெளியே வந்தார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதுக்கு பின்னால்தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர் என்ன செய்யறாங்க, யுத்தம் செய்கிறாங்க. அவங்கள முடிச்சாங்க. அவங்க எல்லாரும் என்ன செய்தாங்க, முடித்தார், ஒரு சிலரை தவிர. இந்த பகுதி நீங்க என்ன நீங்க புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், இந்த மாதிரி அம்சத்துல ஹவாரிஜிகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய மெயின் பிரச்சனை ஆட்சியாளர்களை இலக்காக வைத்து என்ன செய்யும் இருக்கும். ஆனா அந்த இயல்புக்கான காரணம் வேற. அந்த இயல்புக்கான காரணம் என்ன? தக்ஃபீர், காஃபிர் என்று சொல்லக்கூடிய அந்த வேகம் என்ன செய்யும், லாஹிரத் அதுக்கு சொல்லுவாங்க லாஹிரத்து தக்ஃபீர், அது வேகமாக இருக்கும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஹவாரிஜிகள் சம்பந்தமாக நம்ம யாருக்காவது நம்ம தீர்ப்பு சொல்றதாக இருந்தால், ஒட்டுமொத்த ஹவாரிஜிகளுடைய ஒரு பண்பு இருக்கிறது என்று சொல்லலாம். ஹவாரிஜிகளுடைய ஒரு பண்பு இவர்கள்ட்ட என்ன செய்து இருக்குது. முஅ்தஸிலாக்களுடைய ஒரு பண்பு என்ன செய்கிறது இருக்கிறது. அஷ்அரியாக்களுடைய ஒரு பண்பு இருக்கிறது. இது வேறு. சிஃபத் இருந்தா சிஃபத்னு சொல்லலாம். ஆனா ஹவாரிஜிகள் இவர்கள் தான் அப்படின்ற ஒரு பிரிவினரை நம்ம குறிச்சு யாரையாவது நம்ம சொல்வதாக இருந்தால், அவர்கள்ட்ட நான் சொன்ன இந்த 2 மிக்ஸா என்ன செய்யணும், மிக முக்கியமாக இருக்கணும். எது? காஃபிர் என்று சொல்லக்கூடிய தன்மை என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். வேகமாக, ஆதாரம் இல்லாமல் மிக வேகமாக முந்தக்கூடிய தன்மை. இரண்டாவது என்ன? ஆட்சி விஷயத்தில் என்ன செய்யணும், அவர்கள் ஆட்சியாளர்களுக்கு எதிராக கிளம்பக்கூடிய தன்மை அவர்கிட்ட என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அந்த கருத்து அவர்களிடத்தில் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இப்ப நீங்க பார்க்கலாம், இலங்கையில ஏத்தாளை அப்படின்னு ஒன்று, அங்க ஜமாத்துல் முஸ்லிமீன், முஸ்லிம் கூட்டமைப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. இது இந்தியால என்ன செய்யுது இருக்குது. பிறப்பிடம் எகிப்து, கொப்பி அடிச்ச இடம் பாகிஸ்தான். பிறப்பிடம் என்னது, அதாவது எகிப்து, கொப்பி அடிச்ச இடம் பாகிஸ்தான். ஜமாத்துல் தக்ஃபீர் வல் ஹிஜ்ரா, விளங்கிட்டா? இந்த ஜமாத்துல் ஹிஜ்ரா அவர்கள் சொல்லுவாங்க, ஆனா ஜமாத்து தக்ஃபீர் தான். அது என்ன என்று சொன்னால், இவர்கள் 2 விஷயம் வேகமா செய்வாங்க. ஒன்று, மற்றவர்களை காஃபிர் என்று சொல்றதுல என்ன செய்வாங்க, வேகமா செய்வாங்க. அவங்களுடைய எல்லை எந்த அளவுக்கு காஃபிர் என்று சொல்றதுல போச்சண்டா, மன் அத்தாஅனி ஃபகத் அத்தா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் எனக்கு வழிபட்டாரோ அவர் யாரை வழிபட்டார், அல்லாஹ்வுக்கு வழிபட்டார். வமன் அத்தா அல் அமீர ஃபகத் அத்தாஅனி, யார் அமீருக்கு கட்டுப்பட்டாரோ அவர் எனக்கு கட்டுப்பட்டார். அதே போல ரசூலுல்லாஹ் மாறி சொல்றாங்க, எனக்கு யார் வழி எனக்கு மாறு செய்தார் அவர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார், யார் அமீருக்கு மாறு செய்தாரோ அவர் எனக்கு மாறு செய்தார். மன் ஃபாரகல் ஜமாஅத் கைத ஷிப்ரின் ஃபகத் ஹலஅ ரிபகத்தல் இஸ்லாமி மின் உன்கி, யார் அமீரை விட்டு ஒரு சான் வெளியே போறாரோ அவர் இஸ்லாத்துடைய அந்த களத்தில் இருக்கிற பட்டி என்ன செஞ்சிட்டாரு, கீழே வச்சுட்டாரு. ஒரு மாட்டுக்குடி ஒரு பட்டி போட்டிக்கிறீங்களே, அதை எடுத்து என்ன செஞ்சாரு, கலட்டி விட்டார், வெளியே போயிட்டாருன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஆள் அவர்கிட்ட கேள்வி கேட்கிறான், அந்த ஜமாத்துல் முஸ்லிமுடைய தலைவர் இடத்துல, ஜமாத்து தக்ஃபீர்,
நீங்க வந்து இந்த லைட்டை போடுங்கன்னு சொல்றீங்க. உங்களுக்கு கட்டுப்பட்ட பையத்து செய்த ஒருவர் நான் போட மாட்டேன் அப்படி என்று சொன்னால் என்ன நிலைமை? அவர் காஃபிர் அப்படின்னா என்ன? அவர் காஃபிர். என்ன ஆதாரம்? வமன் அசானி வமன் அசல் அமீர, யார் எனது அமீருக்கு வழி எனது மாறுபடுகிறாரோ அவர் எனக்கு மாறுபட்டார். யார் எனக்கு மாறுபட்டாரோ அவர் அல்லாஹ்வுக்கு மாறுபட்டார். அதோடு சேர்த்து இந்த ஜமாத்தை விட்டு யார் ஒரு சான் வெளியே போனாரோ அவர் இஸ்லாத்துடைய பட்டி என்ன செஞ்சாரு? களத்தை விட்டு வெளியே போட்டுட்டாரு அப்படின்னு சொன்னார். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு லைட் ஓபன்னா லைட் போடுங்கன்னு போடலாட்டி காபிரா பித்துருவாரு. இவ்வளவு இது வந்து சாதாரண இடத்துல பேசினது இல்ல, பகிரங்கமாக மக்களுக்கு மத்தியில் அப்படி கேட்டோன்னு என்ன செய்தார்கள்? பேசினார்கள். அப்ப இந்த தக்ஃபீருடைய குணம் எங்களுக்கு நகைச்சுவை போல இருக்குது. ஆனா அவர்களுக்கு ஏற்படுத்தின விளைவு சாதாரண விளைவு அல்ல, பெரிய ஒரு நிலைமைக்கு அவர்களை கொண்டு போச்சு. நாட்டுடைய தேசிய அடையாள அட்டை எடுக்கல, அதுபோல எந்த பிறப்பு பதிவெல்லாம் செய்யறது இல்ல, திருமண பதிவு செய்வது கிடையாது, பாஸ்போர்ட் போற கள்ள தொழில போய் சேர்றது, பாஸ்போர்ட் கூடாது, இப்படி எல்லாம் செஞ்சு கனிமத்தாம் என்று சொல்லி காவிர்களுடைய தோட்டம் என்ற ஒரு தோட்டத்துக்குள்ள புகுந்து அடி வாங்கி கடைசியில எங்கே போய் சேர்ந்தாங்கன்னு சொன்னால் 4ஆம் மாடி கூட போயிட்டான். விசாரணையில சுப்ஹானல்லாஹ் அவங்க பட்ட அதான் என்ன கவர்மெண்ட் என்ன நினைக்கும்? இது வந்து என்னது தனி ஒரு என்னமோ வேறொரு சப்ஜெக்ட் நினைக்கும். கடைசியில பெரும் கொடுமைகள் அவர்களுக்கு என்ன செய்தது? இழைக்கப்பட்டது. கொடுமை என்றால் அவங்க தண்டனை நினைச்சு என்ன செய்யறாங்க? அதை செஞ்சாங்க. இது எந்த சிந்தனையில விளைஞ்சது? ஹதீஸ்களை தவறாக புரிந்து எங்க கொண்டு போய் நிறுத்தியது? தக்ஃபீர் காஃபிர் என்று சொல்லி அதே நேரத்தில் ஆட்சி சிந்தனை போக்கு என்ன செஞ்சது? அதுல வந்தது. இந்த ரெண்டும் கலந்தால் இது வரலாற்றில் எங்க இடம் பெற்றாலும் அவர்கள் ஹவாரிஜி தன்மையோடு சம்பந்தப்பட்டவர் அவர்கள் ஹவாரிஜிகள் தான், அதுல சந்தேகம் கிடையாது. ஆனால் இந்த ரெண்டும் இல்லாமல் ஆங்காங்கே பிரிஞ்சு ஒரு சிபத்து வந்து வைங்க, ஆங்காங்கே பிரிஞ்சு ஒரு சிபத்து வந்து வைங்க, இவர்கள் ஹவாரிஜிகள் என்ற தீர்ப்பு நம்ம என்ன செய்ய முடியாது, எங்கேயுமே சொல்ல முடியாது என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். ஹவாரிஜ் என்பது ஹரஜு அலல் ஹுக்காம், இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக கிளம்பக்கூடிய தன்மை, தக்ஃபீர் அதாவது காஃபிர் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையோடு சேர்த்து. அதனாலதான் நீங்கள் இன்றைக்கு என்ன பார்க்கலாம் என்று சொன்னால் தாயிஷ் ISIS என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பை உடனேயே ஹவாரிஜ் என்று ஏன் தீர்ப்பு வழங்கப்பட்டது? இஸ்லாமிய அறிஞர்கள் எல்லோராலையும் ஏன் தீர்ப்பு? அந்த பண்பு அவசரமா என்ன செஞ்சது? அதுல விளங்கிச்சு. அந்த பண்பு என்ன செஞ்சது? அவசரமா விளங்கிச்சு. எப்படி விளங்கிச்சு? எல்லா இஸ்லாமிய ஆட்சிகளுக்கும் எங்கெங்கெல்லாம் இஸ்லாம் ஆட்சி செய்கிறதோ அல்லது முஸ்லிம்கள் ஆட்சி செய்கிறார்களோ எல்லாத்துக்கும் எதிராக என்ன செஞ்சாங்க? இருந்தார்கள். இரண்டாவது, தங்களுக்கு பையத்து செய்ய மறுத்தவர்கள் எல்லோரும் காபிர்கள் என்று தீர்ப்பு கொடுத்தார். காபிர்கள் என்று சொல்லி தீர்ப்பு கொடுத்தார்கள். இந்த ரெண்டின் காரணமாகத்தான். இதை நம்ம எங்கேயாவது சொன்னா அதுக்கு திருப்பி என்ன விமர்சனம் வருது தெரியுமா? இவங்க எல்லாம் CNN BBC இதுல பார்த்துட்டு பேசுறாங்க. அப்ப இவங்க எல்லாம் ஏன் என்ன பாக்குறாங்க? வேற எதை பார்த்துட்டு இவங்க பேசுறாங்க? ஒருவர்களுக்கு தனி மீடியா இருக்குதோ, இவர்களுக்கு தனி இதை வச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்களோ? சும்மா பேசுறது. அந்த நீங்க பாக்குற அந்த மீடியாவெல்லாம் கொண்டு வந்து வைங்க. நீங்க எந்த மீடியாவை பார்த்து ரிசர்ச் பண்றீங்க, எந்த மீடியா பார்த்து பேர் ஆய்வு செய்றீங்க, எந்த மீடியா பார்த்து பெருசா தொகுக்குறீங்க அப்படின்னு கொண்டு முன்னால வச்சு பேச மாட்டாங்க. இங்க வாங்க இருங்க பேசுவோம்டா ஒரு நாள் வர மாட்டாங்க. அங்கேயும் BBC தான் வெளியாகும், வேறொன்னு வெளியாகிறதுக்கெல்லாம் இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, உண்மை ஒரு வழிகட்ட பிரிவை பற்றி பொய்யான செய்திகளும் பரத்தப்பட வாய்ப்பு உண்டு, மாற்று கருத்து இல்லை. அதை நாங்களும் சொல்றோம். இது இஸ்ரேலால உருவாக்கப்பட்டது என்றாங்க, பொய். எனவே அது பொய், நம்ம அழகா நிரூபிக்கலாம், அது பொய். ஆனால் இவர்களை பத்தி நம்ம பேசுகின்ற நேரத்தில் வந்து அப்படியெல்லாம் இல்லை, இது புனித ஆட்சி நடக்கிறது அப்படி என்ற மாதிரி யாராவது பேசுறாங்களே அவர்களுக்காக நான் சொல்லுகிறேன், இவர்கள் வந்து ஹவாரிஜிகள் என்ற தீர்ப்பு வழங்கப்பட்டதுக்குரிய வரலாற்று பின்னணி நம்ம வழங்கிக்கிறோம். இரண்டு ரீசன் தான், சிம்பிளா சொன்னதுக்கான காரணம். அவர்களுடைய கையால் வெட்டப்படுகின்றவர்கள் முஸ்லிம்கள், அவருடைய கையால் வெட்டப்படுறவங்க முஸ்லிம்கள். எப்படி சிரியாவுடைய புரட்சி வளர்ந்து கொண்டு போகுது, சிரியாவுடைய புரட்சி வளர்ந்து கொண்டு போகுது, வளர்ந்து கொண்ட புரட்சியை முஸ்லிம்களாலே அடக்கணும். என்ன வழி? ஹவாரிஜ் கொள்கை தான், அழகான வழி அதுதான். அது திறந்து விடப்பட்ட உடனே இன்றைக்கு முஸ்லிம்கள் போடுகின்ற இடத்துக்கு என்ன செஞ்சுக்குது? இன்றைக்கு வந்திருக்கிறது. ஏண்டா ஹலீஃபாவுக்கு எதிராக என்ன, அதாவது தௌலத் அதை தாயிஷ் என்று சொல்றேன், தௌலத்துல் இஸ்லாம் ஃபில் இராக் என்னது, அதாவது அல் ஹிலாபத்துல் இஸ்லாமியா ஃபில் இராக், அது போல அதாவது ஃபிஷாம் தாயிஷ் சிரியாவிலும் ஈராக்கிலும்.
அன்புள்ள சகோதரர்களே, இது வந்துட்டு இந்த மாதிரி அமைப்பு வந்தால் அவர்கள் ஹவாரிஜ் கொள்கையோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்பது என்னது, எந்த விதமான சந்தேகம் இல்லை. இரண்டு விஷயம், காஃபிர் என்று சொல்லக்கூடிய தன்மை, அதில் வேகம். இரண்டாவது என்ன, இஸ்லாமிய ஆட்சிகளுக்கு எதிராக அது இருத்தல், ஆளக்கூடிய இஸ்லாமிய ஆட்சிகளுக்கு எதிராக அது இருத்தல். இது இஸ்லாமிய ஆட்சியா இல்லையா, அதுல எந்த அளவுக்கு இருக்குது, அது இரண்டாவது அம்சம். உஸ்மானிய கிலாபத்தை எல்லாரும் இஸ்லாமிய ஆட்சியா சொல்லிக் கொண்டிருந்தோம். 800 வருஷம் இந்தியாவில் ஆளப்பட்ட ஆட்சியையும் என்ன செஞ்சோம், இஸ்லாமிய ஆட்சி என்ன சொல்லிக் கொண்டிருந்தோம். அதையெல்லாம் பல பாரம்பரிய இஸ்லாமிய ஆட்சி என்றெல்லாம் சொன்னோமா இல்லையா? அதெல்லாம் சொல்லிட்டு இப்ப நடக்கிற இஸ்லாமிய ஆட்சியாண்டு ஆய்வு செய்யக்கூடாது. முதலாவது எதனை சொல்லணும், உஸ்மானிய கிலாபத் இஸ்லாமிய ஆட்சி இல்லைன்னு சொல்லு முதலாவது. அதுபோல 800 வருடம் ஆண்ட இஸ்லாமிய ஆட்சி ஒரு இஸ்லாமிய அல்லது அது பொய் குஃபுரான ஆட்சி என்று சொல்லு. 1924 ஆண்டு வீழ்ந்தேன்னு சொல்லாத. 1924 ஆண்டு இஸ்லாமிய ஆட்சி வீழ்ந்தேன்னு சொல்லாம அதுக்கு முந்தைய வீழ்ந்துட்டேன்னு சொல்லு. எப்ப என்ன சொல்லிக் கொள்வோம், 1924 ஆண்டு இஸ்லாமிய ஆட்சி வீழ்ந்தது. அப்படி இப்ப ஆட்சி நல்லாவா இருந்தது, கபரு கட்டி வணங்கி உட்கார்ந்து எல்லாரையும் ஆர்வம் மூட்டிக்கிட்டு இருந்த ஆட்சி. ஆனாலும் ஏன் சொல்றோம், இஸ்லாமியர்கள் ஆண்டார்கள், முஸ்லிம் உணர்வு அங்க என்ன செஞ்சது இருந்தது, இஸ்லாமிய உணர்வு அங்கு இருந்தது. அதனாலதான் இஸ்லாமிய ஆட்சி என்ன சொல்றோம், பொதுப்படையாக பார்த்து. அப்படி என்ற அந்த அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்ம ஏன் இங்க ஏற்றுக்கொள்ள முடியாது, இது ஒரு தவறான போது விரிவாக பேசப்பட வேண்டிய விஷயம். இப்படிப்பட்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களோடு சேர்ந்து முஸ்லிம் சமுதாயத்தில் கரிசனையோடு வாழக்கூடிய ஒரு ஆட்சிக்கு எதிராக இஸ்லாமிய ஆட்சி என்ற பெயரில் குஃப்ரியத் பட்டம் கொடுத்து, அவர்களுக்கு எல்லோருக்கும் குஃபுர் பட்டம் கொடுத்து, அந்த நாடுகளில் குண்டு வெடிப்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் சரியாக செய்து, பள்ளிகள் தோறும் முஸ்லிம்களுடைய பெயரால், இங்க கன்ஃபார்மா ஒரு இந்து குண்டு வைக்கல, அப்படித்தானே? அது யாருக்கு சந்தேகம் இல்லையே, ஒரு குற்றச்சாட்டு கூட வரல. கன்ஃபார்மா வேற யாரும் வைக்கல. யார் வச்சது, யார் வச்சாலும் யார் வச்சது, முஸ்லிம் சமுதாயத்துக்குள்ளதான். யார் வைத்தாலும் யார் வைத்தது, முஸ்லிம் சமுதாய வட்டத்துக்குள்ள வச்சது. எதனால ஏற்பட்டுச்சு, ஹவாரிஜ் கொள்கை, குருஜியத் கொள்கை. யார் வைத்தாலும் வைத்துக் கொள்வோம். புதுசா ஒரு ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சிக்கிற தத்துவ ஆய்வு, ஷியாக்கள் சண்டையை மூட்டுவதற்காக குண்டு வைத்திருக்கிறார்களாம். இது எவனாவது தன் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுடைய பள்ளியில போய் குண்டு வச்சு சண்டை விட்டுவானா? 300 பேர் 400 பேர் சாகுற அளவுக்கு எல்லாம் பார்த்தா என்னது, எத்தனையோ மக்கள் காயப்படுற அளவுக்கு தன் சமுதாயத்துக்குள்ளே வைப்பானா? வைக்க மாட்டா. இது அடிப்படை. அவரவர்கள் அவர்களுடைய அமைப்பை நினைச்சு பார்த்தா சரி, யார் அப்படி என்ன செய்ய மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. பொய்யாக சும்மா என்ன செய்யறது, பரத்துறது. ஹவாரிஜ் கொள்கை, இதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. எனது இது ஹவாரிஜ் ஷியாக்களுக்கு எதிராக எந்த இஸ்லாமிய பிரிவுக்கு எதிராகவும் வன்முறை கையாளப்பட்டால் அவர்கள்ட்ட என்ன பண்பு இருக்குது, ஹவாரிஜுடைய பண்பு இருக்குது. எந்த பிரிவாக, காதியானியாக கூட இருக்கலாம். ஒரு நாட்டிலே காதியானி பிரிவு இருக்குதுன்னு வைங்க, அந்த காதியானிக்கு எதிராவது வன்முறை கையாளப்பட்டால் அது என்ன, ஹவாரிஜுடைய பண்புகள்ல உண்டு. எந்த பிரிவுக்கு எதிராகவும் கருத்திரியான வாதம் இருக்கணும், அதை பற்றி விளக்கப்படுத்தல் இருக்க வேண்டும். ஆனால் எதிரிக்க கூடாது, வன்முறை என்ன செய்யக்கூடாது இருக்க. எவ்வளவு பெரிய வழிகட்ட கொள்கையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வழிகட்ட கொள்கையா இருந்தாலும் வன்முறை பிரயோகிக்கப்படக்கூடாது. யார் வன்முறையை பிரயோகிக்கின்றார்களோ அவர்கள் எவ்வளவு பெரிய கொள்கையாக இருந்தாலும் அது பெரிய தியாகம் எல்லாம் பேசிடக்கூடாது. அப்படி பேசினால் அவர்கள் யார், ஹவாரிஜுடைய பண்பு அவர்கள்ட்ட இருக்குது. ஏன் தக்ஃபீர், அவர்களை காஃபிர் என்று சொல்லி அவர்களை உடனடியாக இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுகின்ற வட்டம் இருக்குது. ஆனால் அவர்கள் ஹவாரிஜுகள் ஒட்டுமொத்தமாக சொல்ல முடியாது. ஹவாரிஜுகள் எப்ப சொல்லுவோம், இந்த ரெண்டு பண்பு சேர்ந்திருக்கணும். ரெண்டு பண்பு என்ன, காஃபிர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வேகமாக எடுத்ததுக்கெல்லாம் குஃபர் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது அம்சம் என்ன, அவர்கள் இஸ்லாமிய ஆட்சி என்று எது வந்தாலும் அதை என்ன செய்ய மாட்டாங்க, அங்கீகரிக்க மாட்டாங்க. அதுல மைனஸை மட்டும் தேடுவாங்க. அதுல என்ன செய்வார்கள், மைனஸை மட்டும் தேடுவார்கள். சரி, எந்த அளவுக்கு மைனஸ் தேடுவாங்க, அலி ரதி ஆட்சியில் இருந்தாலும் சரி, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியில் இருந்தாலும் சரி, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியில் இருந்தாலும் சரி. அப்ப வேற யாரும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையே. சவுதி அரேபியாவோட கலீஃபாவாக யார் இருக்கிறாரு, அலி ரலியல்லாஹு இருந்தாங்கன்னு வைங்களே, ஹவாரிஜிகளோட தீர்ப்பு என்ன, காபிர் தான். அவருடைய தீர்ப்பு என்ன, காபிர்கள் அவர்களுக்கு எதிராக கிளம்பணும்ன்றது. அப்ப இனி வேற யாரையும் நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் அவர்களுடைய ஃபித்னாவாக என்ன செய்யும் இருக்கும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இன்னொரு விஷயம், மிக முக்கியமான அம்சம் என்னன்னு சொன்னால், முஸ்லிம்களுக்கு எதிராக அந்நியர்கள் யூஸ் பண்ற இரண்டு மிக முக்கியமான டூல், இரண்டு முக்கியமான பிரிவுகள் யாரு, ஹவாரிஜிகளும் ஷியாக்களும். அந்நியர்கள் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிராக யூஸ் பண்ணக்கூடிய இரண்டு மிக முக்கியமான டூல்கள் இவர் தான். அந்த மாதிரி என்ன செய்து அவருக்கு பயன்படுத்துறாங்கன்னு அர்த்தம் என்ன, கூப்பிட்டு வச்சு நீங்க முஸ்லிம்களுக்கு எதிராக குண்டு வைக்கும் நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றதல்ல. அப்படி யாரும் சொல்ல மாட்டா. அப்படி போனா எந்த முஸ்லீம் என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான். அதல்ல, எப்படி ஒரு விஷயத்தை தூண்டினால், அப்பாவி மக்களை எப்படி தூண்டி குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய மக்களுடைய பள்ளிகள் உடைக்கப்படுதோ, அவங்களுக்கெல்லாம் பள்ளி உடைக்கிற நோக்கம் இருக்குமா, இருக்காது. என்ன கொடுக்கப்படும்,
நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா தான் புனித குர்ஆனை பாதுகாக்கலாம். அவங்களாம் பைபிள் வச்சுக்கிறாங்க. அவங்க என்ன வச்சுக்கிறாங்க? பைபிள் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு 2 மொழிபெயர்ப்பு வாட்சி காட்டும். மக்கள் என்ன நினைப்பாங்க? அப்ப தூண்டுதல் எப்படி நடக்கும்? நீங்கள் முஸ்லிம்களை கொல்ல வேண்டும், குர்ஆன் இருந்தா கொல்லணும்னு சொல்ல மாட்டாங்க. வேறு கருத்து உணர்த்தப்பட்டு அது வேறு வழிகாட்டல் காட்டப்பட்டு நடத்தப்படும். இந்த அமைப்புல இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிராக வரலாறு முழுமையாக யூஸ் பண்ணப்பட்டுச்சு. வரலாறு முழுமையாக இது உபயோகப்படுத்தப்பட்டது என்பதை என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களை, இது மிக முக்கியம். கடைசியாக இறுதியாக, அதாவது நான் மிக முக்கியமான 2-3 விஷயங்கள் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். தக்ஃபீர் வேகம், மற்றவர்களை காஃபிர் என்று சொல்லுகின்ற வேகம், அதோடு சேர்ந்து எங்கெல்லாம் இஸ்லாமிய ஆட்சி பேரளவில் இருந்தாலும் சரி அதுக்கு எதிராக கிளம்பக்கூடிய மனோநிலை வேகமாக வருகிறதோ அங்கெல்லாம் என்ன செய்யும்? ஹவாரிஜிகள் என்கின்ற அந்த நிலை இருக்கும். இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக கிளம்பக்கூடிய சில நிபந்தனைகள் என்ன செய்கின்றன? இருக்கின்றன. அந்த நிபந்தனை லேசான நிபந்தனை கிடையாது. அந்த மாதிரி கட்டங்கள்ல தவிர காஃபிர் என்ற தீர்ப்பு கொடுத்து கிளம்பக்கூடிய தன்மை நீங்க எங்கெல்லாம் பாக்குறீங்களோ உடனே நீங்க தீர்ப்பு சொல்ல ரெடி ஆகிக்கணும். அந்த இடத்துல மட்டும் என்ன, இவர்கள் ஹவாரிஜி நிலைமை உள்ளவர்கள். மற்றபடி எந்த இடத்திலாவது குரூஜியத்துடைய தன்மை இருக்கிறது அப்படின்ற தீர்ப்பு தான் எங்கள்கிட்ட இருக்கிறோமே ஒழிய வேற மாதிரி தீர்ப்பு இருக்கக்கூடாது. இறுதியாக வரலாற்றில் எங்கெல்லாம் இந்த ஹவாரிஜ் என்ற பெயர் தவறாக உபயோகப்படுத்தப்பட்டதுன்னு சொன்னா, முதல் விஷயம், அவர்களுக்கு எதிராக உபயோகப்படுத்தப்பட்ட முதலிடம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹுசைன் ரலி அப்படி கொல்லப்பட்டாங்க. என்ன பேர் கொடுத்து கொல்லப்பட்டார்கள்? ஹவாரிஜிகள். எனவே ஹவாரிஜ் என்ற பெயர் தவறாக உபயோகப்படுத்தப்பட்ட இடம். ஹுசைன் ரலியல்லாஹு எங்கேயாவது முஆவியா ரலியல்லாஹு அவங்களை காஃபிர்னு சொன்னாங்களா? இல்ல. அதே போல யசீத், அதுக்கு பின்னால வந்த யசீதை காஃபிர்னு சொன்னாங்களா? இல்ல. எங்கேயும் ஹுசைன் ரலியல்லாஹு யுத்தத்துக்கு எதிராக என்ன செய்யல, யுத்தத்துக்கு கிளம்பல. அவருக்கு தகுதி இருக்கிறது என்று கூஃபா என்ன செஞ்சாரு? அவர் போக எத்தனிச்சாரு, மக்களுடைய பையத்தை எதிர்பார்த்தாரு. ஆனா ஹுசைன் ரலி எந்த நியாயம் வைத்து கொல்லப்பட்டாரு? ஆட்சிக்கு எதிராக கிளம்பி வராரு. எனவே இவர்கள் ஹவாரிஜிகள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஃபக்துலூஹும், நீங்கள் எங்கே கண்டாலும் அவர்களை கொல்லுங்கள். ஃபஇன்ன ஃபீ கத்லிஹிம் அஜ்ரா, அவர்களை கொல்லுவதில் உங்களுக்கு கூலி உண்டு. அதைத்தான் என்ன செஞ்சாங்க? ஹுசைன் ரலி அவங்களுக்கு எதிராக என்ன செய்தார்கள். ஆனா உண்மையில் அவர் என்ன செய்யல, அதற்காக வரல. அப்ப தவறாக உபயோகப்படுத்தப்பட்ட இடம். அப்துல்லா இப்னு சுபைரை கொன்று அவரை சிலுவையில் அறையப்படுறதுக்கு காரணம் என்ன? சுபைர் ரலியல்லாஹுடைய மகன், மிகச்சிறந்த மகன்கள் ஒருவர், இஸ்லாமிய ஆட்சி ஹிலாபத் முக்கியமான பகுதியில் அவருடைய கையில இருந்தும் அவரை சிலுவையில் அறைகிற அளவுக்கு கொண்டு போறதுக்கான காரணம் என்ன? ஹவாரிஜ் என்ற பெயர். ஆனா உண்மையில அப்படி இருக்கல. ஹவாரிஜ் என்ற பெயர் அவருக்கு சூட்டப்பட்டு அவர் என்ன செய்தார்? கொல்லப்பட்டார் என்பது நம்ம வரலாற்றில் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, தவறாக உபயோகப்படுத்தப்பட்ட இடம் 2 மிக முக்கியமான விஷயங்கள் சேராமல் இது உபயோகப்படுத்தப்பட்ட அதான் நடக்கும். குஃபர், தக்ஃபீர், காஃபிர் என்ற வார்த்தை எங்கேயாவது சொல்லப்பட்டது என்று சொன்னால், அதோடு சேர்த்து இந்த ஆட்சிக்கு எதிராக கிளம்புதல் தன்மையும் அவர்கள்ட்ட இருந்து என்று சொன்னால், அவர்கள் தான் என்ன ஹவாரிஜிகள் என்ற தீர்ப்பு வழங்கப்பட வேண்டுமே தவிர மற்றபடி ஒரு பண்பு, அதனுடைய குறைந்த பண்பு இருந்தால் இவர்கள் யாரு? அந்த சிஃபத்து என்ன செய்கிறது? பண்பு அவர்களிடத்தில் இருக்கிறது என்று நம்ம என்ன செய்யணும்? சொல்ல வேண்டும். இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹவாரிஜிகள் சம்பந்தமாக சொன்ன செய்தியை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அதாவது சஹீஹுல் புகாரியிலே வரக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு மனிதர் வாராரு. கனிமத்து விஷயங்களை ரசூலுல்லாஹ் பிரிச்சு கண்டிக்கிறாங்க. வந்து சொல்றாங்க, அவர் வந்து கரண்டைக்கு மேல ட்ரெஸ் உடுத்திக்கிறாரு, நல்ல தாடி வளர்த்திக்கிறாரு. அந்த சூரத்தோட வாராரு. வரக்குள்ளே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மக்களை பார்த்து, இவர் வந்து உங்களிலேயே நான் தான் சிறந்தவர் என்று நினைச்சுக்கொண்டு வாராருன்னாங்க. இதுக்குள்ளேயே நான் தான் சிறந்த ஆள் அப்படின்னு நினைத்து கொண்டு வாராருன்னாங்க. வந்த உடனே ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. இதுல 2 மிக முக்கியம். அவர் பேசுறோன்னு அவர் பொதுவாக நம்ம நினைக்கிறவங்க எப்படி, நம்ம தான் இதுக்குள்ள நல்ல சிறந்த ஒரு ஆள் அப்படி நினைக்கிறவன் வைங்க. ஒரு ஆள் கேட்கிறார், நீங்க இப்ப எங்களையே சிறந்தவர் நினைச்சீங்க தானே, அப்படி நினைச்சா முதல்ல என்ன சொல்லுவோம்? அப்படி நம்ம நினைப்போமா? அந்த மாதிரி கொஞ்சம் சிந்தனை எனக்கு வருமா அப்படின்ட்டு தான் இந்த பேரை தக்க வச்சுக்கிறது நம்ம சொல்ல பார்ப்போம். இறையச்சத்துடைய குறைபாடு 2மே பிள்ளை. அவர்கிட்ட கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ், நீங்க இப்ப வருகின்ற நேரத்தில் இவர்களிலேயே நான் தான் சிறந்தவன் நீங்க நினைச்சீங்க தானே? ஆமண்டர். உண்மை சொல்றது என்னது அவங்கள்ட்ட இருக்கும். என்ன சொன்னாரு? ஆம் அப்படின்னு என்ன செய்தார்? ரசூலுல்லாஹ் எல்லாருக்கும் மத்தியில என்ன செய்றாங்க? அவர் பகிரங்கமா சொல்றாரு. சொல்லிட்டு, முஹம்மத் நீதமா நடந்துங்க. யாருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, ஏ அதில் ஃபஇன்னக லம் தஅதில், நீங்க நேர்மையா பிரிக்கல, கொஞ்சம் பேருக்கு கூட கொடுக்குறீங்க, கொஞ்சம் பேருக்கு என்ன செய்றீங்க? குறைய கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னார். சரி, இதே விமர்சனம் தான் அன்சார்கள் உள்ள சிலர் செஞ்சாங்க. ஒரு சில மக்கள் எப்படி சொன்னாங்க? எங்களது வாளிலிருந்து ரத்தம் இன்னும் வடியல, யுத்தம் நடந்து முடிஞ்சு அது காயல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க?
மக்கால் உள்ள மக்களுக்கு நிறைய என்ன செய்யறாங்க, கொடுக்கறாங்க. அவருக்கு ஊருடைய நேசம் வந்து விட்டது அப்படின்னு சொன்னாங்க. புகார்ல பாக்குறோம். உடனே ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க. இப்படி எல்லாம் நீங்க சொன்னீங்களான்னு கேட்டாங்க. அன்சார்கள்ல பெரிய மக்கள் சொன்னாங்க, எங்கள பெரியவங்க யாரும் அப்படி என்ன செய்யல, சொல்லல. சில இளைஞர்கள் அப்படி சொன்னார்கள் அப்படின்னா ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்தினாங்க. நான் ஏன் கூட கொடுக்கிறேன் தெரியுமா? நீங்கள் தான் எனது உடம்புல ஒட்டி இருக்கக்கூடிய ஆடை. மக்கள் எல்லாம் ஒரு பாதையால போய் நீங்க ஒரு பாதையால போனீங்கன்னா உங்களோட பாதையால தான் நான் என்ன செய்வேன், வருவேன். மக்கள் எல்லாம் ஆடுகளோடும் மாடுகளோடும் கனிமத்துக்களோடும் போக நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு மதீனாவுக்கு போக விரும்பவில்லையான்னு கேட்டாங்க. அதோட என்ன செஞ்சது, அன்சார்களுடைய உள்ளத்திலிருந்து எல்லாமே போனது, கண்ணீர் விட்டு அழுதார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இந்த மெசேஜ் எங்களுக்கு என்ன சொல்லுது? அன்சார்கள் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வந்தது, காஃபிர் குஃபர் பேசினாங்களா? அது பேசல. அவங்க ஒரு தவறான கருத்து வந்தது, நீங்கிட்டு. இவர்கிட்ட அது இருக்கல. இவர்கிட்ட என்ன இருந்ததா, முகம்மதே நேரா வந்து சொல்றாரு, நீதமா நடக்கல, நீதமா நடந்துங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நான் நீதமா நடக்காட்டி இப்ப வேற யார் நீதமா நடப்பாங்கன்னு கேட்டாங்க. வேற யார் நடப்பாங்க? அவர் அட்வைஸ் பண்ணிட்டு ரசூலுல்லாஹ்வோட அட்வைஸ் எல்லாம் கேட்கிற அளவுக்கு அவர் இல்லை. அவர் மிகச்சிறந்தவர். அவர் போயிட்டாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவரை கொல்றவங்க உங்களை யாராவது இருக்கீங்களான்னு கேட்டாங்க. அப்ப முதலாவது உமர் ரலியல்லாஹு அவங்க எடுக்கிறாங்க வாளை. யார் எடுத்தாரு? ஃபித்னாவுகளுக்கு மிகவும் எதிரான உமர் எடுத்துட்டு போறாரு. ரசூலுல்லாஹ் கொல்ல சொன்னாங்க, கொல்லணும் போறாங்க. போனா பள்ளியில் இருக்கிறார். யாரு? யாரை கொல்லணும் மட்டும் போறாரோ அவர் பள்ளியில் இருக்கிறார், சுஜூதுல இருக்கிறார், தொழுதுட்டிக்கிறார். கொல்ல வருவாங்கன்னு சுஜூதுல வைக்கல, அவர் ஏற்கனவே தொழுதுகிட்டு சுஜூதுல வைக்கிறாரு. பார்த்தாரு, தொழுகையால எப்படி கொள்றது, வந்துட்டாரு. அதுக்கப்புறம் திருப்பி ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு போறாங்க, அவர் இல்ல, அந்த இடத்துல இல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க அவர்களை கொன்றிருந்தால் அதுதான் இந்த சமுதாயத்துடைய கடைசி ஃபித்னா. இந்த சமுதாயத்துடைய கடைசி ஃபித்னா. அப்படி ஒரு ஃபித்னா இந்த சமுதாயத்தை என்ன செய்யாது, உங்களுக்குள்ள சண்டை பிடிக்கிற ஃபித்னா என்ன செய்யாது, வராது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இவரது பரம்பரை, அதாவது இவரது வழித்தோன்றலாக ஒரு சமுதாயம் உருவாகும். இந்த போக்கு என்ன போக்கு? நீதி வழங்குங்க என்று ரசூலுல்லாஹ்களுக்கு சொல்ற போக்கு. இந்த மாதிரி ஒரு சமுதாயம் என்ன செய்யும், உண்டாகும். இவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், எப்படிப்பட்ட அதாவது மக்கள் ஃபித்னாவுடைய காலத்தில் இவர்கள் உருவாகுவார்கள். மக்களுடைய ஃபித்னாவுடைய காலத்தில் இவர்கள் உருவாகுவார்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால், ஹுதசாவுல் அஸ்னான், இளம் வயதுடையவர்களாக இருப்பார்கள். சுஃபஹாவுல் அஹ்லாம், சிந்தனை குறைவுடையவர்களாக இருப்பார்கள். யகூலூன மின் கௌலி கைரில் பரியா, மக்களிலேயே சிறந்தவர்களுடைய வார்த்தை அவர்கள் பேசுவார்கள். யக்ரஊனல் குர்ஆன வலா யுஜாவிசு அன் தராகைஹிம், குர்ஆனை ஓதுவார்கள், தொண்டை குழியை அவர்களை விட்டு என்ன செய்யாது, தாண்டாது. தஹ்தகிரூன ஸலாத்தகும் அஸலாத்திஹிம் வஸியாமகும் அஸியாமிஹிம், உங்களது நோன்பை உங்களது தொழுகை அவர்களோட தொழுகை நோம்போடு ஒப்பிட்டுக் கொண்டு நாங்கள்லாம் என்ன தொழுகிறோம் என்று நீங்கள் நினைத்துக் கொள்வீர்கள். அவ்வளவு நீட்டா என்ன செய்வார்கள், அவருடைய தொழுகை இருக்கும், இபாதத்தெல்லாம் அப்படி அழகாக இருக்கும். என்ன நேர்மை, அவருடைய பிடிப்பு அதிகமாக இருக்கும். யுஹாரிபூன அஹ்லல் இஸ்லாம் வயதஊன அஹ்லல் அவ்சான், முஸ்லிம்களோடு போராடுவார்கள், காவிர்களை விட்டு விடுவார்கள். முஸ்லிம்கள் தான் அவருடைய இலக்காக இருக்கும், காவிர்களை விட்டு விடுவார்கள். ஃபஇன் அத்ரக்துமூஹும் ஃபக்துலூஹும் ஃபஇன்ன ஃபீ கத்லிஹிம் அஜ்ரா, நீங்கள் அவர்களை அடைந்தால் அவர்களை கொன்று விடுங்கள், அவர்களை கொல்வதில் உங்களுக்கு நன்மை உண்டு என்னாங்க. யாருக்கு சொன்னாங்க? இஸ்லாமிய ஆட்சியாளர்களுக்கு. இஸ்லாமிய ஆட்சியாளர்களுக்கு சொல்ல, எல்லாரும் வாழ எடுத்துட்டு போங்க சொல்லல, இஸ்லாமிய ஆட்சியாளர்களுக்கு சொல்லப்பட்ட. அதனாலதான் இஸ்லாமிய ஆட்சிக்கு ஒரு ஃபித்னா ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் பேசுகிறார்கள், நடக்கிறார்கள், உடனே என்ன செய்வாங்க, கைது செஞ்சிருவாங்க. அதுல உள்நோக்கம் இருக்கும், அது வேற. ஆனா இந்த சப்ஜெக்டை வைத்து தான் என்ன செய்யும், இது நடக்கும் என்பதை என்ன செய்யணும். ஏண்டா ஆட்சிக்குரிய ஃபித்னா முதல்ல அவங்க தான் என்ன செய்வாங்க, ஏற்படுத்துவாங்க. நல்லவர்களாக தான் இருப்பாங்கட்டாங்க ரசூலுல்லாஹ், கெட்டவர்களாக இருப்பாங்க ரசூலுல்லாஹ் சொல்லல. நல்ல மனிதர்களாக இருப்பாங்க, தொழுகை நோன்பு எல்லா பக்தியும் அதிகமாக இருக்கும் அவர்கள்ட்ட. ஆனா விளக்க குறைபாட்டின் காரணமாக இப்படி இருக்கும் நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதை கொஞ்சம் அடிப்படையாக மனதில் எடுத்து, முதலாவது அந்த அடிப்படையை மனதில் எடுத்து, இரண்டாவது ஹவாரிஜிகள் சம்பந்தமான இந்த அறிமுகத்தை நம்ம மனதில் எடுத்து, எப்பொழுதும் எந்த தீர்ப்புகளாக இருந்தாலும் நாங்கள் எங்களது நன்மைகளை எல்லாம் சுருட்டி மூடக்கூடிய வேலையை தான் தீர்ப்பால் என்ன செய்வோம், அதிகமாக செய்வோம். என்ற அளவுக்கு நமக்கு நிர்பந்தம் ஏற்பட்டாலே தவிர தீர்ப்பு விஷயங்களை கவனமாக இருந்து மார்க்கத்தை விளங்கப்படுத்த வேண்டியது. குஃப்ர், இது ஷிர்க், இது தலாலத், இது பித்அத், குர்ஆன் சுன்னால தெளிவாக இருந்தால் அதை பேசக்கூடிய மக்களாகவும், அந்த பண்புகள் முழுமையாக இடத்தில் இடம்பெற்றது எங்களுக்கு உறுதியாக தெரிகிறதோ அவர்கள் விஷயத்தில் மட்டும் இதை பேசக்கூடிய மக்களாம் அல்லாஹு தாலா ஒரு பேணுதல் உள்ள வாழ்க்கையை அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.